அன்பே சிவம், மனமே குரு. அன்பர்களுக்கு ஆத்மார்த்தமான வணக்கங்கள். வேகமாக உருண்டோடும் இந்த பொருளாதாரம் சார்ந்த உலகில் எந்த நிம்மதியும் நிறைவும் தேடியும் கிடைக்காமல் துன்பப்படும் உயிர்களின் தேடல்களுக்கு ஒரு வழிகாட்டிதான் இந்த கேள்வி பதில் தொகுப்பு. பக்தி, ஆன்மீகம், இல்லறம் ஆகிய விஷயங்களில் குழம்பித் திரிபவர்களுக்கு இந்த கேள்வி பதில் பகுதி நிச்சயம் விடை தரும். கடந்த 40 ஆண்டுகளாக இரவு பகல் என பாராமல் ஆன்மீகத் துறையில் தேடி ஆய்வு செய்து முடிவு கண்டு சித்தர் முறை உபதேசங்கள் மட்டுமே இறைத்தன்மையை, ஞானத்தை அடையும் ஒரே வழி என்ற அடிப்படையில் ராஜயோக கலையை சீராகவும் நேர்த்தியாகவும் உபதேசித்து வழிகாட்டி வருபவர் சென்னையைச் சேர்ந்த பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்கள். பக்தி என்றால் என்ன? ஆன்மீகம் என்றால் என்ன? பாவ புண்ணியங்கள் எதனால் ஏற்படுகின்றன? கிரகங்கள் எவ்வாறு மனிதர்களை பாதிக்கின்றன? ஞானப்பாதைக்கு செல்வது எப்படி என்பன போன்ற பல கேள்விகளுக்கு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்கள் எளிமையாகவும் எவர்க்கும் புரியும்படியும் பதில்கள் அளித்துள்ளார். ஞானத்தை அடைவதற்கு குடும்பத்தை வெறுப்பதோ காட்டுக்கு செல்வதோ முறையான வழிமுறை அல்ல என்று ஆணித்தரமாக உபதேசிக்கும் பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்கள் ஆன்மீக உலகின் வழிகாட்டி. உயிரினத்தின் நன்மை கருதி இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஒலி வடிவில் உங்களுக்கு அளிப்பதில் எமது வாக்ஸ்பாப் மீடியா கேட் நிறுவனம் பெருமை அடைகிறது. எல்லாம் வல்ல எமது குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்களின் ஆசிகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் கிடைக்கப்பெற்று ஆனந்தத்துடனும் நிறைவுடனும் நீங்கள் வாழ வாழ்த்துகிறோம். அன்பே சிவம், மனமே குரு. ஆன்மீகம் என்பது என்ன? பக்தி வேற, ஞானம் வேற, ஆன்மீகம் வேற. 3 பிரிவாக இருக்குது. ஆன்மீகம்ன்றது யோக நிலையில் விந்துவை மேலேற்றுவது ஆன்மீகம். பக்தியில் அந்த விந்துவை தொட முடியாது உன்னால். அதனால் யோக மூலியமாக இந்த விந்துவை மேலே எடுத்துக்கின்னு போயிட்டா அந்த ஸ்தூல விந்து, சூட்சும விந்து 2 விந்து சேரும்போது ஞானம் பிறக்குது. இந்த விந்தை கொண்டு போகிறது யோகம். யோகம்னா அதனுடைய முழு அர்த்தம் என்னன்னா, தனித்தனியாக இருக்கக்கூடிய பொருளை ஒன்று சேர்த்தல் யோகம். ஒன்று சேர்ந்தால் ஞானம். கலைன்றது சுவாசம். இப்போ அருணகிரி பாடியிருக்கிறாரு, நாத விந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர சொரூபா நமோ நமோன்னுகிறாரு. இது என்னன்னா, கலை தனியாக இருந்தால் உனக்கு சக்தி கிடையாது, விந்து தனியாக இருந்தால் உனக்கு சக்தி கிடையாது, நாதம் தனியாக இருந்தாலும் சக்தி கிடையாது. இந்த 3ம் ஒன்று சேர்ந்ததுன்னா உலகத்தினுடைய சக்தி உனக்கே வருது, நீ கடவுளாக்கப்படுற. இது தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் நீ மனிதனாயங்கிற. ஆத்மான்றது நாதம், உயிர் என்றது சுவாச காத்து இல்லையா, விந்துன்றது பலம், சக்தி. இது 3மா உடலை இயக்குது. உயிர், சக்தி, இந்த 3மா இருக்குது. இதுக்கு கடவுளை குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன கடவுள்? சக்தின்னு அம்பாள் பெயர் சொல்கிறாங்க, மகாவிஷ்ணுன்னு விஷ்ணு பெயர் சொல்கிறாங்க, சிவம்ன்ட்டு பரமசிவம் பெயர் சொல்கிறாங்க. இந்த முப்பொருளாகவும் இருந்து நம்மளை இயக்குது. அப்போ இந்த முப்பொருளும் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் நமக்கு கடவுளுடைய சக்தி இல்லை, மனித சக்திக்குள்ளே தான் நிற்கிறோம். இந்த முப்பொருளும் ஒன்று சேரும்போது கடவுள் சக்தி நமக்கு கிடைக்குது. இதை தான் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? அகஸ்தியர் இதை சொல்கிறாரு, இது 3ம் ஒன்றானா நீ என்ன ஆவ அப்படின்றதுக்காக அவர் சொல்கிறாரு, விந்து நிலை தனை அறிந்து விந்தை கண்டால். விந்தைன்னா அதிசயம். இதை நீ ஆராயக்கூடிய ஆற்றல் உனக்கு வேணும். அந்த ஆற்றல் கிடைக்கணும்னா ஒரு சரியான குரு கிட்ட போகணும் அப்படின்னு சொல்றாரு. விந்து நிலை தனை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும். அந்த முள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீ ஆவாயினார். அப்போ உலகம் உற்பத்தி ஆகும்போது நீ எப்படி வந்தையோ அப்படிப்பட்ட பொருளா நீ ஆயிடுவ அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு அகஸ்தியர். இந்த 3 பொருளை ஒண்ணு சேர்த்த முடியுமாங்க? சேர்க்க முடியும். அது என்ன வழி? அது யோகத்தால மட்டும்தான் சேர்க்க முடியும், இல்லைன்னா சேர்க்க முடியாது. இப்போ யோகம்ன்றது பல இடத்துல பல விதமா இருக்குது. ஏதோ ஒரு பொருளை குறிப்பிட்டு காட்டி அந்த ஒரு பொருளையே நினைங்க உங்களுக்கு ஞானம் பிறக்கும் அப்படின்றாங்க. அப்படி ஞானம் பிறக்காது. ஏன்னா நினைக்கணும், செய்யணும். நினைவும் எண்ணமும் வேணும், செயலும் வேணும். அப்போ இந்த 2ம் இருந்தாதான் நீங்க ஒரு காரியம் சாதிக்க முடியும். இப்போ உங்களாண்ட ஒரு மைக் இருக்குது. இந்த மைக்கை நான் என்னாண்ட வரணும்னு நினைச்சிட்டா வருமா? வராது. என் மனம் வரணும்னு நினைக்கணும், என் கை எடுக்கணும், அப்பதான் என்னாண்ட வரும். அப்போ செயலும் வேணும், நினைவும் வேணும். செயலுக்கு அடிப்படையாந்து நினைவு, நினைவுக்கு அடிப்படையாந்து மனம், மனத்துக்கு அடிப்படையாந்து சித்தம், புத்தி, அகங்காரம். பூசை செய்வதாலும் புண்ணிய தலங்கள் செல்வதாலும் புண்ணியம் உண்டா? பூசை செய்வதாலும் புண்ணியஸ்தலம் செல்வதாலும் புண்ணியம் கிடைக்கும்னா பூசை செய்யக்கூடிய பூசாரிக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கும்.
இல்லையா? எந்த பூசாரிக்கும் புண்ணியம் கிடைக்கல. புண்ணியம் என்ன பாவம் என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த புண்ணியம் கிடைக்குமான்னு நினைக்க கேள்வி வரும்போது புண்ணியம்ன்றது எப்படிப்பட்டது, பாவம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மெயினா புண்ணியம்ன்றது தான் தனக்குள்ள ஒடுங்குவது புண்ணியம், தான் பிறருக்கு வெளியே போகுவது பாவம். அப்போ பூசாரிகள் அத்தனை பேருமே வேறொரு பொருளை காரணம் காட்டி தான் உபசரணம் பண்றான் இல்லையா? நீயும் வேறொரு பொருளை நோக்கி தான் வழிபட்டுன்னுக்கிற, எப்படி உனக்கு புண்ணியம் கிடைக்கும்? வாய்ப்பு இல்லை. அப்போ நீ உனக்குள்ள அடங்கும் போது உன்னுடைய உயிரையும் உன்னுடைய ஆத்மாவையும் உன்னுடைய சக்தியும் நீ அறியும் போது உனக்கு புண்ணியம் கிடைக்குது. இதுக்கு அவை ரொம்ப அழகா தெளிவான வார்த்தையை கொடுக்குறாங்க. மயிர்கால் முழுதும் மாய்கின்ற வாய்வை உயிர் பின்றி உள்ளே பொதி ஆயல் பெருக்கும் உண்டாமேன்றாங்க. அப்போ இந்த எண்ண அலைகள் நீ எதை வெளியே நோக்கறியோ உன் கண்ணில் மட்டும் உன்னுடைய சக்திகள் வெளியே போகல, உன் ரோம துவாரங்கள் வழியெல்லாம் வெளியே போய்கின்னுக்குது. அப்போ உன் எண்ணத்தை உள்ள நிறுத்தும் போது உன்னுடைய ரோம துவாரங்கள்லாம் மூடப்படுது. அப்போ உனக்கு ஆயுள் பெருக்கம் உண்டாகுது. அப்போ பாவம்ன்றது எங்க உண்டாகுது, புண்ணியம்ன்றது எங்க உண்டாகுதுன்னா நீ உள்ள அடங்கும் போது புண்ணியம் உண்டாகுது, வெளியே போகும்போது பாவம் உண்டாகுது. தானம் செய்வதால் புண்ணியம் கிடைக்குமா? எந்த தானமும் நீ பண்ணவானா, கருமத்தை பண்ணாது இரு, அதுவே உனக்கு புண்ணியம். எப்ப நீ பாவத்தை பண்ணலையோ அப்ப தானத்தை தர்மத்தை பத்தி நீ யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எப்போ நீ பாவத்துல இறங்குறியோ அப்ப தர்மங்கள் எல்லாமே செய்து ஆகணும். ஆனா எந்த தர்மம் செய்தாலும் உன் பாவம் உன்னை விட்டு விலக போறது இல்லை. நன்மை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொருத்தருக்கு படிச்சவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன நன்மை செய்யணும்னுட்டு. நம்ம போய் யாருக்கும் எந்த நன்மையும் செய்திட முடியாது. ஆனா தீமை செய்யாம இருந்தா அதுவே பெரும் செல்வம். இன்றைய மனிதனின் பக்தி அவனை கடவுளிடம் சேர்க்குமா? சேர்க்காது. அவன் பக்திக்காக கோவில இறைவனை தேடிய போகல, அவனுடைய சுயநலத்தை நோக்கி இறைவன்கிட்ட போகும்போது அவனுடைய பக்தி இறைவனை சாராது. அதனால்தான் சிவவாக்கியர் ரொம்ப அழகா சொல்றாரு, அப்பா நீ போய் இறைவன்கிட்ட நிறைய கோரிக்கைகளை சொல்ற, இறைவனுக்கு காது இருக்குதா நீ சொன்னதை கேட்கறதுக்கு? கண்ணு இருக்குதா நீ சொன்னதை பார்க்கறதுக்கு? தெரியாது. அதனால சொல்றாரு, நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில்ன்றாரு. சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோ. இப்போ கொசவு சட்டிப்பானை செய்யறான், ஈர குழம்பு சட்டி இருக்குது, குழம்பு சட்டி செய்யறான் இல்லையா, அவன் சூளை போட்டு வேக வைப்பான். அந்த வேக வச்சிட்ட சட்டியில தண்ணி ஊத்தினா ஊத்துன தண்ணி அப்படியே இருக்கும். ஈர சட்டி இருக்கும், வேக வைக்காத சட்டி இருக்கும், அதுல ஊத்துன என்ன ஆகும்? வலிச்சிக்கும் ஈரம். அப்போ வலிச்ச ஈரத்தால அது கறி சுவை அறியும். ஆனா சுட்ட சட்டி கறி சுவை ஆகுமா? அந்த மாதிரி உடைச்ச கல்லுக்கு ஏதாவது தெரியுமாடா? உன் உடல்ல இத்தனை உறுப்புகள் இருக்குது. இந்த மனித உடல்ல இருந்து ஒரு கையை தனியா எடுத்து கீழே வச்சிடு. உன் மனசு நினைக்கட்டும் இந்த கை ஆடணும்னு நினைக்கட்டும், ஆடுமா? உன் கை தானே, ஏன் ஆடல? உணர்வு இல்லை அதுக்கு, அதனால அசைவு இல்லை அதுக்கு. ஆனா உடலோடு இருக்கும்போது உன் மனம் நினைச்ச உடனே கையாடுது, ஏன்? உணர்வு இருக்குது, அதனால அசைவு இருக்குது. அது மாதிரி ஒரு மலையில இருக்கும்போது அதுக்கு வளர்ச்சி இருக்குது, மலையில இருந்து உடைச்சிட்டு எடுத்துட்ட கல்லுக்கு அசைவு இல்லை, அதனால அது உங்ககிட்ட பேசாது. அதே கல்லை தான் கோயில்ல சிலையாம வச்சுக்கிற, அதே மலை கல்லை தான் வாசப்படியாவும் போட்டு மெரிச்சிக்கினுக்கிற, அப்புறம் இது பேசாதா? எந்த நிலை வழிபாட்டால் நமது கோரிக்கையை இறைவனிடம் சேர்ப்பிக்கலாம்? இறைவன் என்பது முதல் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இறைவனோட உன்னுடைய கோரிக்கையை வைக்கும் போது யார் இறைவன்றது தெரிஞ்சுக்கணும் நீ முதல்ல. இப்ப ஒரு கோயில்ல 10 சிலைகள் இருக்குது, 10 பேர்கிட்ட கோரிக்கையை வைக்கும் போது எப்படி உன்னுடைய எண்ணங்கள் நிறைவேறும்? ஒரு கோவில்ல 10 சிலைகள் இருக்குது இல்லையா, ஏதாவது ஒரு சிலைகிட்ட உன்னுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறியா நீ? எப்போது ஒரு கோவிலுக்கு போனா எல்லா சிலைகிட்டையும் உன்னுடைய கோரிக்கை வைக்கிற, அப்ப எந்த சிலை தான் உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றும்? நீ நிறைவேற்ற நான் விட்டுருவேன், நான் நிறைவேற்ற நீ விட்டுருவ, இப்படியே ஏமாற்றம் தான் மிஞ்சம். அப்போ இறைவன் என்றவன் யார் அப்படின்னு பார்க்கணும். 2 இறைவன் உண்டு. ஒன்னு உனக்குள்ள இருக்கிற ஆத்மா ஒரு இறைவன், இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற இறைவன் ஒன்னு பரமாத்மா. அது அப்போ உன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றத்துக்கு அடிப்படையானது உன்னுடைய சுவாசமாகப்பட்ட உயிர் உன்னுடைய ஆத்மாவுக்கிட்ட கோரிக்கையை வைக்கணும். அந்த கோரிக்கை மட்டும்தான் அந்த ஆத்மாவுக்கு மட்டும்தான் பரமாத்மா யாருன்னு தெரியும், உனக்கு தெரியாது. அதனால அந்த ஆத்மா பரமாத்மா கிட்ட கோரிக்கையை வைக்கும், அது நிறைவேற்றப்படும். கோவில்ல வைக்கிற கோரிக்கை எல்லாம் நிறைவேறாது. மனிதன் சூழ்நிலையிலிருந்து எப்பொழுது மீள முடியும்?
அவனுடைய சுவாச காற்று எப்போ அவனுக்குள்ள அடங்குதோ அப்போதான் விடுபடுவான். அவன் தனக்குள்ள அடங்குற வரைக்கும் அவன் விடுபடவே முடியாது. ஒரு தவறை மறைக்கிறதுக்கு பல தவறுகள் செய்துக்குன்னே போவான். அப்ப ஒரு தவறுல இருந்து அவன் மீளணும்னா அவன் தனக்குள்ள அடங்கணும். அதுக்கு தான் சொல்றாரு, எப்படி இருக்கணும் மனுஷன் அப்படின்னா, எட்டா புரவி அடி. இந்த மனம் என்ற காற்றை யாராலையும் நிறுத்த முடியாது. அதனால துன்பங்கள் தான் விளையுது. ஆனா இது பிடிக்க முடியலன்றதுக்காக நீ துன்பத்திலேயே மாட்டிக்கின்னு மரணம் அடையவே கூடாது. எப்பவுமே இப்படியே போகக்கூடாது. நீ கண்டிப்பா பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அழுக்கணி சித்தர் சொல்றாரு அழகா, எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலம் பாரமடி வீதியிலே தான் மறிச்சு. ஐயா, இவ்வளவு கஷ்டம் இருக்குதே, இது பிடிக்க முடியாததா இருக்குதே அப்படின்னு விட்டுட்டீனாக்கா நீ செத்து தெருவோரம் கிடப்பப்பா. அப்படி கஷ்டம் நினைக்காத. கட்டாத கயிறை எடுத்து கட்டு. அது என்ன சாமி கட்டாத கயிறு? ஒன்று கவுரா இருக்கலாம், இல்லை கம்பியா இருக்கலாம். ஏதாவது ஒரு பொருள்ல தானே கட்ட முடியும். இதை எப்படி கட்டுறது அப்படின்னா, மனமுன்னும் கயிறால தான் இதை கட்ட முடியும் இந்த காற்றை. அப்போ உன் மனம் அடங்கணும். மனம் அடங்கினா காற்று அடங்கும். காற்று அடங்கினா உன்னுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்லாம் மாறி நீ அமைதியான நிலைக்கு வருவ அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. மனிதன் பிறந்ததனுடைய நோக்கம் என்னங்கய்யா? மனித பிறந்ததனுடைய நோக்கம், இப்ப நீ திருமணம் ஆன உடனே உன் மனைவி வந்தாச்சு, நீ சந்தோஷமா உன் வாழ்க்கையை தள்ளிட்டு போகலாம். ஆனா நீ என்ன நினைக்கிற, ஒரு 3 வருஷம் 2 வருஷம் ஒரு குழந்தை இல்லைன்னு உடனே ஒவ்வொரு கோயிலா திரிஞ்சு குழந்தை கேட்குற. இந்த குழந்தையால உனக்கு என்ன பயன்? தொல்லை தான் அதிகம். நன்மை ஏதாவது இருக்குதா? இல்லை. இருந்தாலும் இது உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் ஒரு குழந்தைய தேடுற நீ. எதுக்காக? உன்னுடைய பேர் சொல்லணுன்றதுக்காக. இதே மாதிரி இறைவன் நம்மளை குழந்தைகளா படைச்சு இறைவனுடைய பேர் சொல்லணுன்றதுக்காக நம்மளை படைச்சிருக்கிறான். அப்படி நிஜத்துல இல்லைங்களா? நம்ம நிஜத்துல இல்லைன்னா மனிதன் ஏற்படுத்திக்கின சூழ்நிலைகள் அப்படி. ஏன்னா ஆசை எனும் பெரும் பிணியில் மாட்டிக்கணும். அதனால்தான் அருணகிரிநாதர் சொல்றாரு, அப்பா இது இன்னமும் நன்மை நினைக்கிற, நன்மை இல்லப்பா. பேராசை எனும் பிணியில் பிடிபட்டு ஓரா வினையேன் ஒழத்தகுமோ அப்படின்றாரு. இந்த ஆசை என்ற நோயில விழுந்துட்டு எப்பவும் மடிஞ்சு சாகரிய, இது வேண்டாம், விட்டுட்டு வந்துரு அப்படின்றாரு. விட்டுட்டு வரதுன்னா இப்ப குடும்ப வாழ்க்கை விட்டுட்டு வரதுங்களாங்க? குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு யாரும் எந்த ஞானியும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனா ஆசையை அடக்கி வச்சுக்கொண்டு தான் சொல்லிக்கிறார். கௌதம் புத்தர் கூட சொல்றாரு, ஆசையை அறவே ஒழித்து விடு, ஆசையை துன்பத்துக்கு அடிப்படைன்றாரு. இது என்ன காரணம்? ஆசை இல்லாத பொருள் எது இருக்குது? ஒரு பொருள் காட்டுங்க பார்க்கலாம். ஆசை இல்லாத பொருள் ஒரே பொருள் பிணம் மட்டும்தான் இருக்கும். வேற எதுவும் ஆசை இல்லாத பொருள் அசைவு இருக்காது. இருக்குமா? அசைவே அசையாது. ஆனால் இந்த ஆசை என்றது பேராசையா மாறக்கூடாது. ஒரு மனைவியை கட்டிக்கினா அது பேர் ஆசை, 4 மனைவியை கட்டிக்கினா அது பேர் பேராசை. மனிதனின் பண்புகளுக்கு காரணமானது எது? சேருதல். அவன் இருக்கக்கூடிய இடம், பழகக்கூடிய மனிதர்கள், அவன் பிறந்த தாய் தகப்பனார், இது 3ம் சேர்ந்து அவனை பண்பாளியா ஆக்குது. நல்ல பண்பாளிக்கு ஒரு குழந்தை பிறப்பான். ஊரெல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ இப்படியாப்பட்டவருக்கு ஒரு குழந்தை பிறந்துக்குதுப்பான்னு. ஆனா அந்த குழந்தை வளர்ந்த உடனே, ஐயோ இப்படியாப்பட்டவங்களுக்கு இவன் பிறந்தானப்பா அப்படின்வாங்க. காரணம் என்ன? தாய் தகப்பன் நல்லவங்க, பிள்ளை துஷ்டனா போயிட்டான். ஆனா தாய் தகப்பன் கொடூரமானவனா இருப்பான், அருமையான குழந்தை பிறந்து இவங்களுக்கு பிறக்கக்கூடிய புள்ளியாப்பா இது அப்படின்னுவான். இது எதை கொண்டு நடக்குது? தாய் தகப்பனும் நல்லா இருக்கணும், சேர்ந்தவனும் நல்லவனா இருக்கணும். அதனால தான் சொல்றது, இப்போ ஒரு தாய்க்கு எல்லாரும் சொல்லுவாங்க அந்த தாயினுடைய உயிர் தான் தந்தையினுடைய உயிர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. நல்லா நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஒரு தாய்க்கு ஒரு தகப்பனுக்கும் 3 குழந்தைகள் பிறகுது. அந்த 3 குழந்தையும் ஒரே தந்தையினுடைய விந்து, ஒரே தாயினுடைய சுரோநீதம், ஒரே தாயினுடைய வயிறு. அப்போ 3 குழந்தைக்கும் ஒரே மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கணும். இருக்குதா? எங்கேயும் பார்க்க முடியாது. இதுக்கு அடிப்படை என்ன? அப்போ உள்ள புகுந்தவன் அவனுடைய உயிர் இல்லை. இப்போ ஒரு உடலுக்கு உடம்பு சரியில்லை, தாய் தகப்பன் டாக்டர் கிட்ட தூக்கின்னு ஓடுறான், அதுக்கு என்னென்ன பணிவுடை செய்யணுமோ எல்லாம் செய்யறான். ஆனா இந்த உயிருக்கு எந்த பணிவுடையாவது எந்த தாய் தகப்பனாவது இது வரைக்கும் செய்தது உண்டா? ஏன்? அதுக்கு தாய் தகப்பன் நம்ம இல்லை, அதுக்கு தாய் தகப்பன் மேல இருக்கிறான். அவனால மட்டும்தான் அதுக்கு பணிவுடை செய்ய முடியும். அப்போ அவன் பணிவுடை செய்யற யாருக்கு செய்தானோ அவன் தான் ஞானியானோ. மனிதன் தனக்கு உகந்த சந்ததியை உருவாக்க முடியுமா? முடியும். இப்ப மனித வாழ்க்கையில பார்த்தா ஒரு சில ஊனமா பிறக்கிறாங்க, ஒரு சிலர் அரவாணியா பிறக்கிறாங்க, அப்ப கருப்பா பிறக்கிறாங்க, சிறப்பா பிறக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கு உருவமா தாழ்வு மனப்பண்புல இருக்கு. இதெல்லாம் இறைவனுடைய செயல் இல்லை, மனிதனுடைய செயல். ஏனென்றால்
ஒரு தம்பதிக்கு 4 பெண் குழந்தை பிறகுது. அந்த தம்பதி என்ன நினைக்கிறாரு, ஒரு ஆண் குழந்தை வேணும்னு விரும்புகிறாரு. ஆனால் பிறக்கவே இல்லை. ஒரு தம்பதிக்கு 5 பிள்ளைகள் பிறகுது, ஆண் குழந்தைகளாக பிறகுது. அவரு ஒரு பெண்ணு வேணும்னு விரும்புகிறாரு, அவருக்கும் பிறக்கல. ஒரு தம்பதிக்கு 4 பெண் குழந்தை இருக்குது, 4 ஆண் குழந்தை இருக்குது. ஆனால் ஒரு திருநங்கையாகவும் பிறக்குது. இதுக்கு என்ன காரணம், என்ன அடிப்படை அப்படின்னு பார்த்தா, அந்த கணவனும் மனைவியும் புணரல் பண்ணும்போது வலது நாசியில பிராணன் ஓடிக்கின்னு இருந்தால் எத்தனை முறை குழந்தை பிறந்தாலும் அது ஆண் குழந்தையாவே பிறக்கப்படும். இடது நாசியில சுவாசம் ஓடும்போது அவன் கணவன் மனைவி இணையும் போது எத்தனை முறை குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தையா தான் பிறக்கும். இது சுவாசத்தினுடைய மாற்றங்கள். இடது நாசியிலும் இல்லை, வடது நாசியிலும் இல்லை, சுழுமுனையில ஓடும்போது திருநங்கையா பிறந்த போது அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. இதுதான் பிறவிக்கு காரணமான விஷயம். இந்த பிறவியிலையும் ஊனமா பிறக்கிறதுக்கு காரணம் தச வாயுகளினுடைய செயல்பாடுகள். ஒரு குழந்தை கர்ப்பத்திலிருந்து தானா வர நினைக்கிறது இல்லை, தானா வராது. உதானன்ற ஒரு காத்து ஒச்சாதான் அது வெளியே வரும். அப்போ இந்த கர்ப்பத்தில் இருக்கும்போது தாயினுடைய வயிற்றுல மலம் ஜலம் இது ரெண்டும் அதிகப்படும் போது எது அதிகப்படுத்தோ அதுக்கேற்ற மாதிரி ஊனமா பிறக்கும் குழந்தைகள். அப்ப இது எப்படி கடவுளுக்கு சாத்தியம்னு சொல்ல முடியாது. மனிதனின் தனிப்பட்ட சில தொழில் திறமைகளுக்கு காரணமானது எது? அறிவு. இது பரம்பரையா தொடருமா? இல்லை, தொடராது. ஒரு பிராமணன் இருக்கிறான், அந்த பிராமணனுக்கு ஒரு குழந்தை பிறகுது. பிராமணன் ரொம்ப ஒழுக்கத்துல நிறைஞ்சவனா இருக்கணும். ஆனா அவனுக்கு பிறந்த பிராமணன் ஒழுக்கமானவன், பிராமண பிள்ளை ஒழுக்கமானவனா இல்லை. இதுக்கு காரணம் என்ன? பிராமண குலத்துல பிறந்த உடனே அந்த குழந்தை ஒழுக்கமா தான் இருக்கணும். பிராமண குலத்துல பிறந்த உடனே அந்த குழந்தை சிகப்பா தான் இருக்கணும். பிராமண குலத்துல பிறந்த உடனே அதனுடைய வேதங்களை கற்கணுன்ற எண்ணம் தான் இருக்கணும். ஆனா இல்ல. இதுக்கு என்ன காரணம்? உடல் பிராமண உடல், உயிர் பிராமண உயிர் இல்லை. இங்கு ஒரு பிராமணன் இறந்துடுவான், ஒரு காலனில பறைசாற்றவனுக்குரிய மகனா பிறப்பான். ஆனா நிறம் கருப்பு. இவ்வளவு இருந்தாலும் ஒழுக்கத்துல நிறைஞ்சி இருப்பான். காரணம் என்ன அப்படின்னா, அவன் ஜீவன் எதை கொண்டதோ அதை கொண்ட செயல்பாடுகள். எந்த உடலுக்குள்ள எந்த ஜீவன் பூந்துதோ அந்த ஜீவனுக்கு ஏற்ற அறிவு வளர்ச்சி. இப்போ டிவியில கூட காட்டினாங்க, ஒரு 3 வயசு குழந்தை திருக்குறளை மாறி 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 சொல்லுது. அவங்க அப்பா அம்மாவுக்கு திருக்குறள் தெரியல. இது எப்படி பரம்பரைன்னு சொல்ல முடியும்? வள்ளுவனுடைய அவங்க அப்பாவுக்கு திருக்குறளே தெரியாது, வள்ளுவர் எழுதுகிறாரு. ஆத்திச்சோடியே அவையாரனுடைய அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, ஆத்திச்சோடி எழுதிச்சு அவை. இது பரம்பரைன்னு சொல்ல முடியாது. சேரக்கூடிய இடம், வந்த ஜீவன், செயல்படக்கூடிய நிலை, இது 3ம் சேர்ந்து உருவாக்கப்படுது. அன்பே சிவம், மனமே குரு. அன்பர்களே, நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பது வாக்ஸ்பாப் மீடியா கேட் நிறுவனம் வழங்கும் தேடல் என்ற தொடர் நிகழ்ச்சியின் ஒலிச்சேவை. பக்தி, ஆன்மீகம் தொடர்பான கேள்விகளுக்கு பிரம்மசூத்திர குழுவின் தலைவரும் சித்தர் முறை ராஜயோக குருவுமான பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்கள் அளித்த பதில்களின் சிறு தொகுப்பே இந்த ஒலிச்சேவை. விவரங்கள் பெற நீங்கள் விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9710111469 மற்றும் 9042316709. இமெயில் brahmasutra@gmail.com, brahmasutra@gmail.com. ஹிந்து மதம் என்பதன் விளக்கம் என்ன, அதன் சிறப்புகள் என்ன? இந்து மதம்ன்றது ஒரு பேராற்றல் வாழ்ந்த மதம். ஆனால் அவ்வளோ சிறப்பான மதத்தை பிழப்புக்கு பலியாக்கிட்டாங்க. அதை இந்து அப்படின்னா சந்திரன் பேர். இந்த இந்து மதத்துக்குள்ள இருக்கிற மனிதன் எந்த ஞானியும் குறிப்பிட முடியல. ஏன் குறிப்பிட முடியல? அதுல நபிகள் நாயகம் மட்டும்தான் ஞானியா வந்தாரு, இதுல இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஞானியா வந்தாரு, இதுல மாசத்துக்கு ஒரு ஞானி வந்துக்கினே இருக்கிறாரு. இதுல யாரை ஆக்கிக்க முடியல. அப்போ இதுக்கு ஒரு பொது பொருள் வேணும். இந்த பொது பொருள் எது எது சாதகமான மனித ஜீவராசிகளுக்கு அப்படின்னு பார்த்தா இந்து. இந்துன்னா என்ன? சந்திரன். சந்திரனை ஏன் இவங்க முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கினாங்க அப்படின்னா, சூரியனுடைய ஒளி நேரடியா பூமியில பட்டா ஒரு பொருளும் இங்க தாங்காது, பூமியை துக்குநூறா வெச்சு செதறிடும். அப்போ சூரியன் கொடுக்குற வெப்பத்தை வாங்கி இந்த மனிதனுக்கு எவ்வளோ, இந்த உயிரினங்களை வாழறதுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்து இந்த உயிரினங்களை காக்கக்கூடியது சந்திரன்.
இப்படி காக்கக்கூடிய பொருள், நன்மை செய்யக்கூடிய பொருள், நாடா இருக்கக்கூடிய பொருளுக்கு பேர் இந்து. அதனால இந்த மனிதன் பொதுவான மதம் இந்து மதம்னு வச்சுக்கணும். அப்ப இந்து மதம் எப்போ தோன்றியது? காலமே கிடையாது. மனிதன் தோன்றினப்பவே இந்து தோன்றினான். ஏன் மனிதன் தோன்றியப்போ இந்து தோன்றினான் அப்படின்னா, உலகத்துல சந்திரனும் சூரியனும் இந்த பூமிக்கு ஒரு வழிகாட்டி, இந்த பூமி வாழறதுக்கு வழி கொடுக்குது. அதே மாதிரி மனிதனுக்கு சந்திரகலை சூரியகலை தான் உயிரோட வச்சிருக்குது. அப்போ சந்திரகலையும் சூரியகலையும் தான் மனிதனை வாழ வச்சுக்கினுக்குது. எப்படி சந்திரகலையும் சூரியகலையும் மனிதனை வாழ வச்சுக்கினுக்குது? இந்த உடலுக்கு எவ்வளோ குளிர்ச்சி ஏற்பட்டாலும் பூமிக்குள்ள அந்த குளிர்ச்சிக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த சூரியகலை சூடேத்துது. ஓடி 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 நம்ம உடலை சூடேத்துது. இந்த சூடு அதிகமா போயிடாம மிதப்படுத்துது சந்திரகலை ஓடி. இது எவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு நேரம் மாறுபடுது? 56 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தன்னை தானே மாத்திக்குது. நம்ம மாத்திக்கல. அப்போ மனிதனை இயக்கக்கூடியது, மனிதனுக்குள்ள இயங்கக்கூடியது எது அப்படின்னா இந்து. இந்த உலகத்துக்கு பொதுவான பொருள். அப்போ இந்து இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. அதனால இந்து மதம்ன்றது ஒரு முக்கியத்துவம். இந்த இந்து மதத்துக்குள்ள தோன்றிய ஞானிகள் பலர். இறைவனை அடையக்கூடிய பாதையை கண்டுபிடிச்சவன் இந்து ஞானிகள். எதை கொண்டால் இறைவனை அடைய முடியும்? சித்தாடலா, பக்தியா, கூட்டு பிரார்த்தனையா அப்படின்னு பார்த்தா ஏதாலையும் இறைவனை அடைய முடியாது. எந்த இறைவனால படைக்கப்பட்டோ இந்த சுவாசம் ஆத்மான்ற ஒரு லயம் இருக்குதோ, அந்த ஆத்மான்ற லயத்தை பிடிச்சிக்கினா தான் அது எங்க போகுமோ அங்க போகும் அப்படின்னு இறைவனை அடையறதுக்கு வழிவகுத்து கொடுத்த ஞானிகள் இந்து ஞானிகள். இது உலகம் மறுக்க முடியாத விஷயம். அப்படி என்றால் இதற்காக பலவிதமான வழிபாட்டு முறைகளை இந்து மதத்தில் வைத்துள்ளார்கள். உங்களுக்கு 4 பொண்ணு பிறகுது, 4 பொண்ணு தான். அதுக்கு ஏன் பேர் வேற வேற வைக்கிறீங்க? ஏ பொண்ணேன்னு கூப்பிடலாமே? கூப்பிட முடியுமா? ஒரு அடையாளம் தேவை. அந்த அடையாளங்கள் தான் இதெல்லாம். அதே மாதிரி இதுல யார் யாரு எந்தெந்த மதத்தை சார்ந்தவங்க, ஒருத்தன் பட்டை போட்டு போனா இவர் சிவ மதத்துக்கார் சார்ந்தவர், நாமம் போட்டு போனா பெருமாள் மதத்துக்கார் சார்ந்தவர். இந்த அடையாளங்களுக்காக தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. நேரடியாக ஞானிகள் வந்து எல்லாத்துக்கும் யோக முறை கொடுத்துருக்கலாம் இல்ல, அங்கதான் வித்தியாசம் இருக்குது. ஞானம்ன்றது ஒரு பேராற்றல் உள்ளவனுக்கு மட்டும்தான் வரும். எல்லாருக்கும் ஞானம் வராது. ஏன்னா மனிதன் வந்து 10 பேரோட கூடி வாழும் போது அவனுக்கு சந்தோஷம் பிறகுது, தனித்து இருந்தா அவனுக்கு துக்கம் பிறக்குது. அப்ப இவன் என்ன பண்றான்? கூடி வாழணும்னு நினைக்கிறான், தனித்து இருக்க விரும்பல. அப்போ இந்த பக்தி மட்டும்தான் கூடி வாழ முடியும். ஞானம்ன்றது தனித்து இயக்கக்கூடியது. அதனால அவன் பக்திக்கு போயிட்டான். பக்தியில சிரமம் கிடையாது, ஞானத்துல சிரமம். பக்தியில அழகு உண்டு, ஞானத்துல அசிங்கம் உண்டு. அதனால இந்த மாறுதலுக்காக எல்லாரும் ஞானத்தை அடைய முடியாது. அதனால இறைவன்ற ஒரு பரம்பொருள் இருந்தாதான் மனிதன் ஒரு கட்டுக்குள்ள வாழ முடியும். இறைவன்ற ஒரு பொருளை வச்சா மனிதன் தனக்கு அடங்கி வாழ்வான் அப்படின்றதுக்காக தான் பக்தி வைக்கப்பட்டது. எந்த ஒரு கோவிலில் போந்தாலும் முதல்ல ஒரு சின்ன சாமி இருக்கும். அந்த சாமி கிட்ட போய், புள்ளியார் சாமி இருக்குது, புள்ளியார் சாமி கிட்ட போய் நல்லா 2 தோப்பக்கரணம் போட்டு 4 கொட்டு கொட்டி 3 சுத்து சுற்றி அப்புறம் தான் அடுத்த சாமி கிட்ட போவான். இதனுடைய அர்த்தம் என்ன? சாமி கொட்டா போட்டு சொல்லிக்கிச்சு, இந்த புத்தியா போட்டு சொல்லிக்கிச்சு. ஒன்றும் இல்லை, இவனுடைய அங்க அசைவுகளை சீராக்குறாங்க. அதே ஜோரோட போய் இன்னொரு சாமியாண்ட தலை கீழவும் புட்டத்தை மேலேயும் தூக்கி வழி பண்ணும். அப்படி வழிபடும் போது என்ன ஆகுது? இப்ப சொன்னபார் சக்தி நீட்டு இடுப்புல சக்தி பிடிச்சிக்கிச்சுன்னு, அந்த சக்தின்ற நீரோட்டம் அந்த முதுகு தண்டு வழியா ஓடி அவனுடைய மூளையை ஒரு ரவுண்ட் அடிச்சு திருப்பி இடுப்புக்கு வரும்போது அவன் மனிதன் சாந்தமா வாழ்வான். அதுக்காக பக்தியில வழிபாடு, இறைவனை எப்படிலாம் வழிபடணும் அப்படின்னு ஒரு வழிபாடு முறையை கத்து கொடுத்தான். அப்போ அவன் யோகம் பண்ணாமையே அவனுக்குள்ளவே அந்த யோகத்தை உருவாக்குறதுக்கு ஒரு பக்தியை வச்சான். அதுக்குதான் பக்தி வச்சு இத்தனை விதமா கும்பிடுங்க அப்படின்னா. மனிதன்றும் ஒருத்தன் தான், மதங்கள் வேற இருக்கலாம், செயல்பாடு ஒண்ணுதான், நாடு வேறவா இருக்கலாம். அப்போ வழிமுறை ஒன்னா தான் இருக்கணும். ஒன்னா இருந்தாதான் மனிதனா வாழ முடியும். இந்த வழிபாடுகள் இல்லாதவன் பாவ புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டவன் ஆயிடுவான். இந்த வழிபாடு உள்ளவன் ஒரு தவறு செய்தா கூட அவன் வருந்தத்துக்கு சமயம் உண்டு, சந்தர்ப்பம் உண்டு. இந்த வழிபாடு இல்லாதவன் அவன் தவறுன்றதை பத்தி யோசிக்க போறதே கிடையாது. உலக உயிர்கள் அனைத்துக்குமான பொதுவான வேதம் எது? இந்து மதம்னு கேள்வி கேட்டீங்க. இந்து மதத்துல 4 வேதங்கள் இருக்குது. 4 வேதங்கள் என்னன்னா, யஜுர் வேதம், ரிக் வேதம், சாம வேதம், அதர்ம வேதம். இந்த 4 வேதம் காலங்களே தெரியாத வேதம். இது காலங்கள் தெரிஞ்ச வேதம். ஆதிசங்கரர் அத்வைதம்னு ஒரு வேதம் எழுதினார். அப்போ 5 வேதம் ஆச்சு. இதுவும் இல்லாம
ஒரு 6000 வருஷத்துக்கு முன்ன பகவத்கீதை என்ற ஒரு வேதம் வந்தது. 6 வேதமாச்சு. இதுல இத்தனை வேதத்தையும் எல்லா ஜீவராசிக்கும் பொருந்துமா? எல்லா மதத்தினருக்கும் பொருந்துமா? பொருந்தாது. யாருக்கு பொருந்தும்? எவன் எதை சார்ந்தானோ அவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். மற்றவனுக்கு இது பொருந்துமா? பொருந்தாது. அப்போ குரான் இருக்குது, முஸ்லிம் வேதம் இருக்குது. இத இந்து மக்கள் படிப்பாங்களா? இந்து மக்களுக்கு பொருந்துமா? பொருந்தாது. கிறிஸ்தவ வேதம் இருக்குது, பைபிள். அந்த பைபிளை முஸ்லிம்ங்க படிப்பாங்களா? அவங்களுக்கு பொருந்துமா? பொருந்தாது. அப்போ இந்த வேதங்கள் எழுதப்பட்டது யாருக்காகன்னா மனிதனுக்காக மட்டும், அவன் மதத்துக்காருக்காக மட்டுமே எழுதப்பட்டது. ஆனா இது உலகத்துல உள்ள அத்தனை மனிதருக்கும் ஒத்து வராத வேதங்கள். ஆனா உலகத்துல உள்ள அத்தனை வேத மனிதர்களுக்கும், மனிதனுக்கு மட்டும் இல்ல அத்தனை ஜீவராசிக்கும் பொருந்தக்கூடிய வேதம் இறைவனால எழுதப்பட்டது. அது ஒன்னு பூமி, இன்னொன்னு சந்திரன், இன்னொன்னு சூரியன், இன்னொன்னு வெள்ளி. இந்த 4 வேதத்துக்குள்ளதான் உலகத்துல உள்ள அத்தனை ஜீவராசிகளும் ஒன்னா இயங்க முடியும். மற்ற மனித எழுதின வேதத்துக்குள்ள மற்ற நாடே இயங்காது, மற்ற மதமே இயங்காது. அப்புறம் எப்படி அது பொது வேதம்னு சொல்ல முடியும்? தசாவதார தத்துவத்தை விளக்க. தசாவதாரம் என்பது ஒரு இறைவனை முன்னிறுத்தி இறைவன் இத்தனை அவதாரங்கள் எடுத்து வந்தார் அப்படின்ற தத்துவத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா தசாவதாரத்தினுடைய நிலை, உண்மையான நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய பரிமாண வளர்ச்சி. ஆதி மனிதன் என்ன பண்ணின்னு இருந்தான், எப்படி இருந்தான், இன்றைய மனிதன் என்ன பண்றான், எப்படி இருக்கிறான், இதுதான் தசாவதாரத்தினுடைய நோக்கம். அப்போ இந்த மனிதன் எங்கிருந்து தோன்றினான்? எல்லா நாட்டுகள்லையும் எல்லா அறிஞர்களும் சொல்றாங்க குரங்குல இருந்து மனிதன் வந்தான். ஆனா அது என்னால ஏற்க முடியல. ஏன்னா குரங்கு எங்கிருந்து வந்தது யோசிக்க வேண்டாவா? அவன் சொல்லட்டும், அவன் அறிவாளியா இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டாவா? ஏன்னா நிலப்பகுதிக்கு உயிரினங்கள் உருவாகி வந்ததுக்கு காரணம் நீர்ப்பகுதியிலிருந்து. நிலப்பகுதிக்கு உயிரினங்கள் வந்ததுக்கு அடிப்படை நீரினத்திலிருந்து தான். அப்போ அந்த நீரினத்தில் தோன்றியதுதான் மச்ச அவதாரம், முதல் அவதாரம். அந்த நீரினத்திலேயே இன்னும் கொஞ்சம் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு கூர்ம அவதாரம், இதான் ஆம அவதாரம் வந்தது. அந்த நீர்ப்பகுதியிலிருந்து கரையேறி வந்ததான் பன்றி அவதாரம் இல்லையா? அந்த பன்றி அவதாரத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறிதான் சிம்ம அவதாரம். இது மனிதனுடைய பரிமாண வளர்ச்சி. இந்த சிம்ம அவதாரத்துல இருந்து வந்ததான் வாமன அவதாரம். வாமன அவதாரத்திலிருந்து வந்ததான் பரசுராம அவதாரம். வில் வித்தையில சிறந்தவரா வந்தார். உலகத்துல அவரை மாதிரி வில் வித்தையாலே இல்லை, அவரா வந்தார். பரசுராமரா வந்த உடனே இப்படித்தான் வாழணும், மனிதன்றவன் ஒரு கட்டுக்குள்ள வாழணும், ஒருவன் ஒருத்தியோட வாழணும் அப்படின்னு வந்ததான் 7வது அவதாரம் ராம அவதாரம் இல்லையா? சரி, ராம அவதாரம் வந்தது, கலியுகம் பிறந்தது, உலகம் அழிஞ்சே தீரணும், அழிக்கணும், இது எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு வந்ததான் பலராம அவதாரம், 8வது அவதாரம். இந்த அழிவுக்கு அடிப்படையா எதை வைக்கலாம் அப்படின்னா அரசியலை வைக்கலாம் அப்படின்னு வந்ததான் கிருஷ்ண அவதாரம். அதான் நடந்துருக்கு நாட்டுல. உலக அழிவுக்கு அரசியல் தான் அடிப்படையா இருக்குது இல்லையா? இப்போ இத்தனையும் அழியணும், சேர்ந்து அழியணும்னா என்ன வைக்கணும்? கல்கி அவதாரம் வைக்கணும். அப்ப கல்கினா என்ன பார்க்கணும் இல்லையா? கல்கினா காற்று, பூகம்பம், சுனாமி, பூமி வெடிப்பு, இது எல்லாமே கல்கியால நடத்தப்படுறது தான். கல்கியினுடைய அடையாளம் பார்த்தீங்களா? ஒரு குதிரை இருக்கும், அது மேல ஒரு ஆள் ஒரு ராஜா உட்காந்துப்பாரு, ஒரு கத்தியத்தை வீசிக்கின்னு வருவார். ஏன்னா ஒரு பூகம்பம் வந்தால் குறிப்பிட்ட இடத்துல தான் வரும், ஒரு எரிமலை வந்தால் குறிப்பிட்ட இடத்துல தான் வரும், எல்லாமே அந்தந்த பகுதிக்குள்ளே தான் வரும். ஆனால் இந்த கல்கி வந்தால் உலகம் மொத்தம் ஒரு வினாடியில் அழிச்சிடும், அவ்வளோ ஆற்றல் பற்றது. இப்போ கடல் தண்ணி மெரினா பீச்சில் இருக்குது. ஏன் இருக்குதுன்னா காற்று அதிகம் இல்லாத, அதனால அங்கே இருக்குது. இது கல்கி வந்து அடிச்சதுன்னா இந்த கடல் தண்ணி அண்ணாண்ட கடல்கரை வரைக்கும் ஓடிடும். அப்போ இந்த தள்ளிக்குன்னு போற ஆற்றல் படைச்சது எல்லா பொருள்களும் இருக்குது, செயல்பாடுகள் கிடையாது. நெருப்பு இருக்குது, மண் இருக்குது, ஆகாயம் இருக்குது, எல்லா பொருள்களும் இருக்குது, செயல்பாடுகள் கிடையாது. ஆனா இத்தனை பொருளையும் இயக்கக்கூடிய பொருள் காற்று. அந்த காற்றுக்கு பேர் தான் கல்கி. இதுவே தசாவதாரம். உயிர் தோற்றம் எவ்வாறு உருவானது? 5 பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்டது. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. இதுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்னா நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னாக்கா, இது ஒரு சுத்தமான தரை. இங்கே வந்து மழை பெய்யுது,
மழை பெஞ்ச உடனே தண்ணி நின்று போச்சு. மழை பெஞ்சு தண்ணி நிற்கும் போது அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் தரையும் தண்ணியும் தான் இருந்தது. அதில் அந்த தண்ணியில் மறுநாள் காத்தடிக்குது, இருள் நிலா விழுது, மறுநாள் சூரியன் விழுது. இந்த 5ம் ஒன்று சேர்ந்த உடனே அங்கே ஒரு உயிரினம் உண்டாகுது. பார்த்துருக்கிறீங்களா ரோடுங்களில்? இப்படி இந்த 5 பஞ்சபூதமும் விந்துக்குள்ளவே இருக்குது. நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி. இந்த 5 பஞ்சபூதமும் அந்த விந்துக்குள்ளே இருக்குது, அந்த ஸ்ரோனிதத்துக்குள்ளவும் இருக்குது. இந்த 5 5 10ம் சேரும்போது தசவாயுக்கள் உருவாகுது. அதனால் கருத்தரிக்குது, உயிரினம் அப்படி உண்டாகுது. அது எதோட உண்டாகுது? தாயினுடைய சுவாசத்தோட உடல் உண்டாகுது. சுயமான உயிர் கிடையாது அது. அப்போ வெளியே வந்த பிறகு அந்த உடல் தாயினுடைய சுவாசத்தோட வெளியே வரும்போது அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணும்போது அது பிண்டமாகுது, அசைவற்ற பொருளாகி போகுது. அதுக்கப்புறம் அதை தண்ணி தெளிச்சியோ இல்லை தட்டியோ எழுப்பும் போது ஆண் வாய் பிறக்கும் போது அகார உகார மகாரம். அகாரம் என்றால் அம்மா, மகாரம் என்றால் மகாவிஷ்ணு, உகாரம் என்றால் சிவம். இந்த முப்பொருளும் ஒன்றா ஓம், அது பேர் தான் பிரணவம். இந்த 3 எழுத்தும் சேர்ந்தது தான் பிரணவம். அந்த பிரணவ பொருள் உள்ளே போயிடுது. உள்ளே போகும்போது அது தனக்கு தேவையான இடத்தை பிடிக்குது. அப்போ மகாரம் என்ற எழுத்து தொப்புல பிடிக்குது, அகாரம் என்ற எழுத்து இடுப்பை பிடிக்குது, உகாரம் என்ற எழுத்து உச்சை பிடிக்குது. போகும்போது 3 ஒன்றா போச்சு. ஆனால் உள்ளே போன உடனே 3 இடத்த பிடிச்சிக்கிச்சு. அந்த 3 இடத்தினுடைய இயக்கம்தான் பிரணவ இயக்கம். அப்போ அந்த 3 என்னென்னவா இயங்குது? நாதம், விந்து, கலை. முப்பொருள் உள்ளே ஒன்றா போச்சு. உள்ளே போய் முப்பொருளும் பிரிஞ்சுது. முப்பொருளுடைய செயல் என்ன அப்படின்னும் போது நாதம், விந்து, கலை. இது முப்பொருளாக உள்ளேருந்து இயக்குது. இயக்கும்போது நம்ம இயங்குறோம். இதுதான் உயிர் பிறப்பினுடைய ரகசியம். கோவிலில் உள்ள சிற்பங்கள் முதலில் எவ்வாறு தோன்றி இருக்கும்? ஞானிகள் கற்பனையால் கண்டது. ஞானிகள் யோக பயணங்கள்ல போகும் இடங்கள்ல அவன் கண்ட சிற்பங்கள் அது. ஏன்னா இறைவன் இருக்கக்கூடிய இடம் சாதாரணமான இடம் இல்லை, அது ஒரு பேரொளி நிகழ்ந்த இடம். அங்க பலவிதமான சிற்பங்கள் இருக்குது. ஏன்? இந்த உலகத்துல என்னென்ன உருவாக்கணும்னோ அத்தனை சிற்பமும் அவனாண்ட இருக்குது. டைமேக். இதையெல்லாம் கண்ட ஞானி கோவில்ல சிற்பங்களா வடிச்சு வச்சான். ஏன்? மனிதன் இப்படிதான் தோன்றினோம், இப்படிதான் மறைய போறோம் அப்படின்றதுக்கு அடையாளங்கள் தான் கோவில்ல இருக்கிற சிற்பங்கள். இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் திருமால் அப்படின்னா அவர் எங்கேயோ இருந்து வந்த ஒரு கடவுளா அப்படின்னா கடவுள் கிடையாது. திருமால் என்றவர் ஒரு பெரிய ஞானி. சிவபெருமான் அப்படின்னா அவர் ஒரு கடவுளா அப்படின்னா அவரும் கடவுள் கிடையாது, அவரும் ஒரு ஞானி. காலப்போக்கில் கடவுளாக்கிக்கணும். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ மெட்ராஸை விட்டுடுங்க, அந்த பக்கம் மதுரை, திருநெல்வேலிலாம் போனால் இசிக்கியம்மா, இது மாதிரி பேருங்கள்லாம் இருக்கும். அந்த முனீஸ்வரனுக்கு பேரெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. இதெல்லாம் யார்? கடவுள்களா? இல்லை. அந்த ஊரில் பிறந்து அந்த ஊருக்காக நன்மைகளை செய்து அவங்க மரணம் அடைஞ்ச போது அந்த ஊர் மக்கள் அவங்கள கடவுளாக வழிபட்டாங்க. அப்படி வழிபட்ட பொருள்கள் தான் இந்த சிவபெருமான் உருவம், சக்தி உருவம், முருகன் உருவம், எல்லா கடவுள்கள் உருவங்களும். ஏன்னா கடவுள் என்றது ஒரு உருவமற்ற பொருள். கடவுள் என்றது இந்த உலகத்தை அடக்கி தனக்குள்ள வச்சுக்கிற பொருள். இந்த உலகத்தை தனக்குள்ள வச்சிருக்கும் போது அது எப்படி உருவமா இருக்க முடியும்? அதனுடைய உருவத்தை யாரால பார்க்க முடியும்? எல்லாமே இதுக்குள்ள அடங்கும் போது அது எப்படி இருக்குதுன்னு யார் பார்க்க முடியும்? மனிதனுடைய கற்பனையில சொல்லப்படுறத தவிர நிஜம் கிடையாது. நிஜம்னா வெளியாக இருக்கப்பட்டது இறைவன். பூமி, சந்திரன், சூரியன், வெள்ளி, செவ்வாய், புதன், இத்தனை கிரகங்களும் கடவுளுக்குள்ள அடங்கியிருக்குது. கடவுள் எதுக்குள்ளவும் அடங்காதவன் கடவுள். அன்பே சிவம், மனமே குரு. அன்பர்களே, நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பது வாக்ஸ்பாப் மீடியா கேட் நிறுவனம் வழங்கும் தேடல் என்ற தொடர் நிகழ்ச்சியின் ஒலிச்சேவை. பக்தி, ஆன்மீகம் தொடர்பான கேள்விகளுக்கு பிரம்மசூத்திர குழுவின் தலைவரும் சித்தர் முறை ராஜயோக குருவுமான பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்கள் அளித்த பதில்களின் சிறு தொகுப்பே இந்த ஒலிச்சேவை. விவரங்கள் பெற நீங்கள் விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9710011469 மற்றும் 9042316709. இமெயில்
brahmasootra@gmail.com BRAHMASUTHRA@gmail.com. தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு ஒரு உருவம் இருக்கு இல்லைங்களாங்க, அந்த உருவம் வந்து சித்தர்கள் வடிச்சது, சித்தருடைய மறு உருவம் அப்படின்லாம் சொல்லி வணங்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஏதாவது தத்துவம் உண்டுங்களா? அதுக்கு உண்டு. முருகனுக்கு சில வாகனங்கள் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வாகனங்கள் இல்லையா? நம்ம கடவுளுங்களுக்கு அந்த பக்கத்து கடவுளுக்கு தான் ஒன்றும் கிடையாது. இந்த பக்கத்து கடவுள்லாம் எல்லா கடவுளுக்கும் ஒரு வாகனம் உண்டு. அதனுடைய சின்னங்கள் ஒதுக்கிக்கிறந்தமா எவ்வளோ அறிவுபூர்வமாக ஒதுக்கிறது. மயிலுன்னா பறக்கக்கூடியது, அதனால தான் சொன்னான். முருகுன்னா அழகுன்னு பேர். அப்போது இந்த பிராணன் அவ்வளோ அழகாக இருக்கிறான். முருகன் சொன்னால் இந்த பிராணனுக்கு தான் பேர் முருகன் பேர். விநாயகன் சொன்னால் குண்டலிக்கு தான் விநாயகன் பேர். இப்போது பிள்ளையார் பிள்ளையார் அப்படின்வாங்க. அதனால தான் சிவபுராணத்தில் கூட முருகனுக்கு ஒரு பழம் கொடுக்கறதுக்கு சண்டை வந்துடும், குடும்ப சண்டை மாதிரி. ஒரே ஒரு சின்ன மாம்பழம் எட்டனா போட்டால் வாங்கி கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. அந்த பழத்தினுடைய பிரச்சனை இந்த உலகம் உணரணுன்றதுக்காகவே எழுதப்பட்ட கதைகள் அதெல்லாம். அந்த பழத்தை வாங்கிறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, உலகம் ஃபுல்லாக சுற்றி வர்றேன் அப்படின்னு இவர் மயில் எடுத்துக்கின்னு கிளம்பிடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அப்பா அம்மாவை சுற்றி வந்தால் நான் உலகத்தை சுற்றின மாதிரின்றாரு. இதனுடைய விளக்கங்களை நம்ம கவனிக்கணும். ஏன்னா அப்பா அம்மானா மூலாதாரத்தில் இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணிடுறாரு, அவர் அங்கேயே ரவுண்ட் அடிச்சிடுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, மூலாதாரத்தில் கிளம்பி நாசி வரைக்கும் ஓடிடுறாரு. அதனால் இவர் உலகம்ன்றது உடல். இந்த உடலுக்குள்ள செயல்பாடுகள் எங்க அப்படின்னா இவர் உலகம் ஃபுல்லாக சுற்றின்னு வர்றாரு. அவர் மூலாதாரத்தையே சுற்றிக்கிறார். ஏன்? அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. இதுக்கு தான் காரணம். இப்போ பிள்ளையார் ஒரு புள்ள பிறந்தா அவர் கல்யாணம் பண்ணணும், இது கடமை. இரு கல்யாணங்கள் நடந்து இருக்குது முருகனுக்கு. பிள்ளையாருக்கு கல்யாணம் இல்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சித்தி முத்தி இருக்கிறாங்க. அப்போ சித்தி நான் என்ன, முத்தி நான் என்னன்னு யோசிக்கணும். அது அவ்வளோ தூரம் போல இவங்க. அதனால சித்தின்னா செயல்பாடுகள், முத்தின்னா நிறைவேறியது. இதுக்கு பேர் தான் சித்தி முத்தி. சித்தி முத்தினா என்ன? சித்தின்னா செயல்பாடு, அந்த செயல்பாடு நிறைவேறினது முத்தி. இதுதான் சித்தி முத்தி. ஈரேல் 14 லோகம் என்கிறார்கள், இது எங்குள்ளது? இந்த 14 லோகம்ன்றது என்னன்னாக்கா, ஒரு பக்கம் 7 ஜான் ஒரு மனிதனுடைய உடல் இல்லையா, மறுபக்கம் 7 ஜான், இதுதான் 14 லோகம். ஏன்னா 64 கலை. 64 கலை எங்கடா இருக்குதுன்னா மனித உடலுக்குள்ள இருக்குது. இந்த 64 கலைன்றது என்ன அப்படின்னா, ஒரு சுவாசம் வந்து ஒரு உச்சந்தலையில் கிளம்பி அவன் கட்ட விரல் வரைக்கும் போச்சுன்னா 16 கலை. திரும்பவும் அது வந்து இந்த பக்கம் போச்சுன்னா 16 கலை. அப்போ எவ்வளோ ஆச்சு? 32 ஆச்சு. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒன்றா இருக்கும்போது எவ்வளோ ஆச்சு? 64 கலை. அதான் கலை ஞானம் 64. இதுதான் 14 லோகம். சாமியார், சந்நியாசி, யோகி, ஞானி இவர்களுக்கிடையே உள்ள வேறுபாடுகள் என்ன? சாமியார் அப்படின்றது யாருன்னு கேட்டால், இந்த கடவுள் யாருன்னு அவன் தெரியாதவன். அவன் மனசுக்குள்ள என்ன கேட்குறான், குப்புசாமி சாமியா, முன்சாமி சாமியா, கங்கம்மா சாமியா, கன்னியம்மா சாமியா, சாமி யாருன்னு கேட்டுனுக்கிறான் அவன். அவனுக்கு சாமி எதுன்னு தெரியல, அடையாளம் தெரியல. அதனால சாமி யாரு சாமி யாரு சாமி யாருன்னு கேட்குறான். அதனால அவனுக்கு பேர் சாமியார். அவன் இன்னும் கடவுளை அடையவே முடியாது. ஏன்னா அவனுடைய கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல கேட்காம வெளியே கேட்டுனுக்கிறான். அதனால அவன் கடவுளை அடையவே முடியாது சாமியார் யாருமே. சந்நியாசி என்பவனுக்கு எந்த பற்றும் கிடையாது, இறை பற்றும் கிடையாது, இல்லற பற்றும் கிடையாது. எங்க அவனுக்கு வயிறார பசி தீர உணவு கிடைக்குதோ அங்க தங்கி போய்க்கினே இருப்பான். ஆனா தாடி வச்சிருப்பான், கொண்டை போட்டிருப்பான், காவி கட்டியிருப்பான். இவனுக்கு பேர் சன்னியாசி. ஞானின்றவன் யாருன்னா, பீச் இருக்குது மெரினா கடற்கரையில், யார் பார்த்தது? பார்த்தவன் யாரோ சொன்னான், நான் பார்க்கல. ஆனால் அந்த பீச்சை பார்க்கறதுக்கு பயணம் பண்ணுறேன் நான். பீச் இருக்குதுன்னு பார்த்தவங்க சொல்லாங்க, சொன்னதை கேட்டு அந்த பாதையில் பயணம் பண்ணுறேன். அப்போ பயணம் பண்ணும்போது அதுக்கு பேர் யோகம். அந்த பீச்சை அடைஞ்சிட்டேன்னா அதுக்கு பேர் ஞானம். இறைவன் இருக்கிறான்னு சொன்னாங்க, இறைவனை பார்க்கல. சொன்னதால இறைவனை நோக்கி பயணம் பண்ணுறது யோகம், இறைவனை அடைஞ்சது ஞானம். தமிழகத்தினுடைய பெரிய ஞானிகள், மிகப்பெரிய ஞானிகள் யாருங்க? 1000 ஞானிகள். யாரை சொல்றது? அவங்களுடைய பெயரோ புகழோ இன்னைக்கு வரைக்கும் வெளியே வராமல் இருக்குங்க. அது நிறைய வராமல் இருக்கு. உலகம் உள்ளவர் அவங்களுடைய பேரும் புகழும் இருந்துக்குன்னு இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு புகழ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய ஆற்றலை மறைக்கவே முடியாது யாராலையும். ஏன் அப்படின்னா, இப்போ வள்ளலார் இருந்தார். வள்ளலாருடைய காலம் 130 வருஷம்தான், 140 வருஷம்தான் ஆகுது. இந்த 140 வருஷத்துக்கு முன்ன வள்ளலார் நேரடியாக இருந்து எவ்வளவோ விஷயங்களை சொன்னார், ஆனால் யாரும் கேட்கல.
அன்னைக்கு வள்ளலாறு கூட 50 பேர் கூட இல்லை. ஆனால் வள்ளலாறு வெறுத்து கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னுட்டு ஏற கட்டிக்கின்னு போனப்போ இன்னைக்கு எல்லா இந்தியா முழுதும் வள்ளலாரை வழிபடுது. காலத்தால் அழிக்க முடியாதது அவங்களுடைய சக்தி. அதே மாதிரி பூம்புகாரில் பிறந்த பட்டினத்தார் சாதாரண ஒரு வணிகன், ஒரு வைர வியாபாரி, பணக்காரன், அவ்வளவுதான். வேற ஒரு ஆற்றலும் கிடையாது அவருக்கு, படிப்பாற்றலோ வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் பூம்புகாரில் பிறந்து திருவடை மருதூர்ல கிளம்பி திருவொற்றூர் ஒற்றி ஊரார் கோயில்ல வந்து சமாதி அடைஞ்சாரு. அவர் அடைஞ்சு 1000 வருஷம் ஆகுது. ஆனா அந்த பட்டினத்தார் இருக்கும் போது யாருக்கும் தெரியாது. பட்டினத்தார் மறைஞ்சு 1000 வருஷம் போது இன்னைக்கு பட்டினத்தாருக்கு சூப்பர் சுப்பராயன் அவர் பெரிய இதுவே நடத்துற டெஸ்டே நடத்துறாரு அவர் பேர்ல. திருவள்ளூர் இருந்த காலத்துல திருவள்ளூருடைய திருக்குறளையே மதுரை இது ஏத்துக்கல, திருக்குறளை யாரும் படிக்க விரும்பல. ஆனா திருவள்ளூர் போய் 2036 வருஷமாச்சு. இன்னைக்கு திருக்குறள் இல்லாத நாடே இல்லை உலகத்துல, இல்லையா? அகஸ்தியர் யாருன்னு தெரியாது, எங்கிருந்து வந்தாரு, யார் தாய் தகப்பன் ஒன்றும் தெரியாது. அவர் பிறந்த பர்த்டே சர்டிஃபிகேட்டா வச்சுங்கிறாரு, ஒன்றும் கிடையாது. ஆனால் அகஸ்தியர் இருக்கும்போது யாருக்கும் தெரியாது. அகஸ்தியர் போய் 16,000 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அகஸ்தியருக்கு பல கோயில்கள் கட்டி இருக்கிறாங்க. அதனால ஞானிகளுக்கு அழிவே கிடையாது, அஞ்ஞானிக்கு அப்பவே அழிவு உண்டு. ஞானிகளுடைய புகழை யாராலையும் அழிக்கவே முடியாது. அஞ்ஞானியுடைய புகழ் இருக்கும்போது ஓஹோன்னு இருந்தாலும் காலப்போக்கில் அழிஞ்சிடும். இப்போ இந்த நாட்டில் எத்தனை மன்னர்கள் ஆண்டாங்க, எத்தனை பணக்காரர்கள் இருந்தாங்க. ஆனா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பணக்காரன் இருந்தான்னு ஏதாவது லிஸ்ட் இருக்குதா? ஒன்றும் கிடையாது. ஆனால் கல்வி ஆற்றல் படைச்ச சரஸ்வதியினுடைய கடாட்சம் படைச்சவனுக்கு உலகம் இருக்கிற வரைக்கும் அவனுடைய புகழ் இருந்துக்குன்னே இருக்கும். காளிதாஸ் ஒண்ணுமே இல்லாத ஒரு எழுத்தாணி, எழுத்தை பத்தி கூட தெரியாது மகாகவி காளிதாஸ். உலகம் இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு பெரிய பெரிய படிச்ச பட்டதாரில இருந்து பெரிய பெரிய கவிஞன்ல இருந்து புலவன்ல இருந்து காளிதாசனுடைய பாடல் தான் எழுதினுக்கிறான். இல்ல எத்தனை 1000 வருஷம் காளிதாசனுடைய காலம். கம்பன் 1400 வருஷமாச்சு, அவனுடைய பாடல் தான் எழுத முடியும். அதனால அவங்களெல்லாம் அழிக்கவே முடியாது. குருவும் சீடனும் எந்த முறையில எப்படி பழகணும், எப்படி வச்சுக்கிறணும், அது கொஞ்சம் விளக்கம் தேவை. அது இந்த காலத்துக்கு பொருந்தாதுப்பா. குருவும் குருவா இருக்க முடியல, சீடனும் சீடனா இருக்க முடியல. ஏன் சொல்றேன்னா, இப்போ நீங்க ஒரு சீடர், உங்களுக்கு மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு 5 பேரை நீங்க காப்பாற்றணும். இன்னைக்கு என்ன பௌர்ணமி, பௌர்ணமி என்ன நாளில் வந்துக்குது, ஞாயிற்றுக்கிழமையில் வரல, செவ்வாய்க்கிழமையில் வந்துக்குது. உங்களுக்கு எந்த ஆதார வசதியும் இல்லை. நீங்க போய் ஒரு 150 ரூபா சம்பாரிச்சாதான் உங்க 5 பேரை சாப்பிடுவீங்க. அப்போ நான் பௌர்ணமி நடத்துறேன், குரு பௌர்ணமி நடத்தும் போது நீங்க மத்தியானம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஏதோ நடக்குது. ஆனா உங்க குடும்பத்துல இருக்கிற 5 பேருடைய நிலை என்ன அப்படின்னா, அவங்க பட்னியா இருப்பாங்க. இப்படி பட்னி போட்டு கடவுளை கும்பிடணும்னா எந்த கடவுளும் நீ பட்னியா இருந்து என்னை கும்பிடுன்னு சொல்லவே இல்லை. அப்போ நீ இந்த 5 பேரை காப்பாற்றும் போது என்ன அவாய்ட் பண்ண வேண்டியது வருது. ஆனா இது காலங்கள் முன்காலங்கள்ல எப்படி இருந்ததுன்னா, குருன்ற ஒரு தனித்து இருந்தாரு. சீடன்றவன் எப்படி இருந்தான், குருவை கடவுளா நினைச்சிட்டான். கடவுள் உலகத்துல இல்லடா, என் குரு தான்டா கடவுள்னா. இப்ப நான் யாரை கும்பிட்டுன்னுக்குறேன்? எந்த கடவுளையும் நான் கும்பிட்டதே கிடையாது. என் குருவை தான் நான் கடவுளா கும்பிட்டுன்னுக்குறேன். ஏன் கும்பிடுறேன்? இது குரு சீடனுக்குள்ள பந்தம். இந்த பந்தத்தினுடைய இதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஏதோ ஒரு காரியம் செய்துன்னு இருப்பீங்க, அந்த காரியம் ஆபத்தான நிலையில போய்கினே இருக்கும். அந்த நேரம் குருவுக்கு தெரியும். குரு உடனே உனக்கு ஒரு கால் பண்ணுவார், அந்த இதுல இருந்து உன்னை விளக்குவார். குரு சொன்னாரு அப்படின்றதுக்காக கோடி பணம் வந்தாலும் அதை விட்டு விலகிறவன் தான் சீடன். ஆனா குரு சொன்னா சொல்லிக்கிட்டோம், இதுல கோடி பணம் வரும், குருவா கொடுப்பாருன்னு போனீங்கன்னா ஆபத்து வந்து சிக்கிக்கும் போது குருவால காப்பாற்ற முடியாது போயிடும். இது குரு சீடனுடைய பந்தம். சீடன் நினைப்பான் நம்ம குரு என்ன பண்றார் தெரியலையேன்னு. உடனே குரு ஒரு போன் பண்ணுவார், மெசேஜ் கொடுப்பாரு, உனக்கு எப்படி பாருக்குறேன்ட்டு. இது சொல்றாரு யாரு? திருமூலர் சொல்றார், மண்மனம் எங்குண்டு வாய்வு அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாய்வு அங்கில்லை. ஜோசியம், ஜாதகம், எண்கணிதம் இது மாதிரி எல்லாம் ரொம்ப பற்றுதல் வச்சு அதை நம்பிட்டு இருக்காங்க. இது எல்லாம் உண்மையா? ஜாதகன்றதெல்லாம் உண்மையா? ஜாதகம்ன்றது கணிச்ச காலங்கள் மாறி போச்சு, இன்னிய காலத்துக்கு ஒத்து வராது. ஏன்னா ஒரு குழந்தை, ஒரு ஊர்ல ஒரு குழந்தை பிறக்கிறத அருப்பொருள். அந்த ஒரு குழந்தை பிறக்கும் போது அக்யூரேட்டான நேரத்தை எழுதுவாங்க. அதே வினாடி ஜோசியனை பார்ப்பாங்க. அதே வினாடியில அந்த நேரத்தினுக்கு அந்த கிரகங்கள் எப்படி இருந்ததுன்னு ஜோசியம் எழுதிடுவான். அதனால சாஸ்திரங்கள் கரெக்டா இருந்து. இன்னைக்கு 1000 குழந்தை ஒரே இடத்துல ஒரே வினாடியில பிறக்குது.
எந்த குழந்தை எப்போ பிறந்ததுன்னு பிறந்துட்டா அம்மாக்கே தெரியாது. ஒரு டோக்கன் கட்டி அமிச்சா தான் தெரியும் இதான் நம்ம குழந்தைன்ட்டு. வேற குழந்தை மாற்றி அமிச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட காலத்தில் இதுக்கு எப்படி ஜோசியம் எழுதுவேன்? ஒரு டாக்டர் அம்மா அந்த புள்ள பொரு பார்க்குறாங்க, 4 குழந்தை பிறகுது, 4 குழந்தையும் கடை பார்க்கணும். அதை பார்க்கலன்னா அது செத்து போயிடும். அப்போ 4 குழந்தைங்க தொப்புலாம் அறுத்து அதை க்ளீன் பண்ணிட்டு டைம் பார்க்குறாங்க. ஓ 7:05. ஆனால் 7:1 பிறந்து போச்சு அந்த குழந்தை. 7:1 கிரகம் எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய செயல் இருக்க போகுது. நீ 7:5 கிரகம் எழுது, நீ எப்படி செயல் புரியும்? எந்த சாஸ்திரமும் இன்னைக்கு செல்லாது. சாஸ்திரம் செல்றதா இருந்தா சாஸ்திரக்காரனே இருக்க மாட்டான். ஏன்னா அவனே பார்த்துன்னு போயிடுவான். கிரகங்கள் அந்த குழந்தையினுடைய செயல்பாட்டை தீர்மானிக்குது அப்படின்னா ஆமா, அதை யோக முறைகளால மாத்தி அமைக்க முடியுமாங்க? அமைக்க முடியும். அதனால தான் கந்திஷ்டி, கிரக செயல்பாடுகள் இதெல்லாம் சரியில்லை, உனக்கு நேரம் சரியில்லை, உன் விதி விளையாடுது, அதனால இதெல்லாம் மாட்டிக்கணும்னா சனீஸ்வரன் கோயில் நம்ம போய் எலுமிச்சம்பழத்தில் விளக்கு ஏற்றி 9 சுத்து 9 சுத்து ஒரு நாளைக்கு 27 நாள் சுத்து. அப்போ 27 9 எவ்வளோ ஆச்சு? 1000 கிட்ட வந்துடும். இப்படி சுத்தும் போது உன்னுடைய கிரகங்கள் இதாகி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை அது. எப்படி அது உண்மை? அங்கதான் யோசிக்கணும். அங்க இருந்த சன்னியாசுரனை நீ செய்து வச்ச சிலை அது, அது மாத்தாது. அந்த இடத்த அது சன்னியாசுரன் சொன்னதால உனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த இடத்த சுத்தந்தால உனக்குள்ள ஓடுற பிராண செயல்பாடுகள் மாறுச்சு. பிராண செயல்பாடுகள் மாறினதால உனக்கு நல்ல கிரகம் செயல்பட்டு. அதுக்காக இதெல்லாம் வைக்கப்பட்டது. ஆனால் ஞானிக்கு அது கிடையாது. அப்போ ஞானிக்கு ராகு காலம் கிடையாது, ஞானிக்கு யமகண்டம் கிடையாது, ஞானிக்கு நல்ல நேரம் கிடையாது, ஞானிக்கு இரவு கிடையாது, பகல் கிடையாது. இரவு பகல் யாருக்கு இருக்குதோ அத்தனையும் மற்றவனுக்கு இருக்கு. மற்ற எல்லா செயலும் இருக்குது. பூமி வந்து சூரியனை சுத்துது, சந்திரன் பூமியை சுத்துது, சூரியன் தன்னை சுத்திக்குது. இப்போ வந்து எல்லாமே ஒரு இயக்கத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த இயக்கத்தால தான் அதுக்கு வந்து சக்தி கிடைக்குதா, இல்லை சுயமா அதுக்கு சக்தி இருக்கா? பூமி அசைவற்று நின்றுடும், சூரியன் அசைவற்று நின்றுடும், சந்திரன் அசைவற்று நின்றுடும். வெள்ளின்னு ஒரு கிரகம் இல்லைன்னா வெள்ளி அசைவத்து நின்றுடும், சனின்னு ஒரு கிரகம் இல்லைன்னா சனி அசைவத்து நின்றுடும், வெளின்னு ஒன்று இல்லைன்னா. அப்போ ஒன்றுலேருந்து ஒன்று லிங்க் ஆகுது. வெளி இருளுக்கு சக்தியை கொடுக்குது. அதான் இறைவங்கிட்ட இருந்து. அதனால தான் சனிக்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா அந்த சனி கிரகம் இருள் பகுதி. அதனால தான் சனிக்கிழமை கும்பிடுற சாமி எப்படிப்பட்டதுன்னா கருப்பு சாமி. இப்போ அந்த சனி கிரகத்தில் இருந்து தான் வெள்ளிக்கு சக்தி கிடைக்குது. வெள்ளி தான் எல்லா கிரகத்துக்கும் சக்தி கொடுக்குது. அந்த வெள்ளி ஒன்று இல்லைன்னு சொன்னால் மற்ற கிரகங்கள் எதுவும் செயலத்து போயிடும். சனி கிரகம் இல்லைன்னா வெள்ளிக்கு செயல் இல்லை, வெளி இல்லைன்னா சனிக்கு செயல் இல்லை. மனித உடல் இருக்குது, ஒரு முண்டை மட்டும் இருந்தால் செயல்படுமா? தலை வேணும். தலை இல்லைன்னா ஒரு தலை மட்டும் வச்சிங்கன்னா செயல்படுமா? படாது. பூமியும் அப்படிதான், உலகமும் அப்படிதான். அப்போது இந்த தலையும் வேணும், உடலும் வேணும். தலையும் உடலும் சேர்ந்தா 5 பஞ்சபூதமும் செயல் புரியும் இல்லையா? வெளியும் ஓணும், உள்ளும் ஓணும். வெளியும் உள்ளும் இருந்தால் 5 பஞ்சபூதம் இயக்கம் நடக்கும். அதான் நடந்துருக்குது. மனித உடல் மூலமா தான் இந்த இறைவனை தெரிய முடியுமா? வேற எந்த பிறவினாலும் முடியாதுங்களா? வேற எந்த பிறவியாலையும் இறைவன் ஒன்று இருக்குதுன்றது அறிய முடியாது. ஏன் அறிய முடியாது அப்படின்னா எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் இருக்குது, மனம் இல்லை. மனம் இருக்கிறதால சிந்தனை இருக்குது, மனம் இல்லாதால சிந்தனை இல்லை. மனம் இருக்கிறதால நம்மளை விட பெரியவன் சின்னவன் எல்லாம் தெரியுது. அதனால இறைவனை வழிபடக்கூடிய ஆற்றல், அந்த ஜீவனை பிடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த உடல் அமைப்புல தான் கொடுத்துருக்குறான் இல்லையா? இப்போ மற்ற எந்த ஜீவனுக்கும், குரங்கு பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு ஈக்குவலாகவே இருக்கும். மனித குரங்கு இருந்தால் கூட அந்த மூலாதாரம் சரி இருக்காது. நமக்கு இருக்கிற மாதிரி அந்த மூலாதாரம் குழி இருக்காது. இந்த பின்னாடி தொட்டிங்கன்னா குரங்குக்கு குழி இருக்காது, அந்த தண்டு அப்படியே போய் வந்துடும். அப்போ அதுக்கு மூலாதாரம் இல்லை. மூலாதாரம் இல்லாததால இறைவன் அந்த விந்துவை கொண்டாட முடியாதது. உருவம் பார்த்தீங்கன்னா மனித மாதிரி இருக்கலாம், செயல்பாடு பண்ண முடியாது. ஏன்? மனம் இல்லை. மனம் இருக்கிற மனிதனால மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். ஏன்னா எல்லா செயலுக்கும் அடிப்படையானது மனம். இந்த பிறவியில நான் வந்து நல்லா என்னென்ன வாழ்க்கையில் அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சுட்டு அடுத்த பிறவியில நான் போய்க்கிறேன். நாங்க போக முடியாத. ஏன்? எதனால? அடுத்த பிறவி நீ மனிதனா பிறப்புன்றது உனக்கு என்ன கேரண்டி சொல்லு? எத்தனையோ பிறவில எவ்வளவோ இன்னல் பட்டு வந்திருக்கிற இந்த பிறவிக்கு.
அதனால்தான் சொல்றாங்க, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி அடைவேன்றாங்க. வந்துட்டேன், இதுலயே நான் அடைய முடியல, இனி எந்த பிறவியில நான் அடைய போறேன் இறைவா அப்படின்றாங்க. அப்போ இது புனிதமான பிறவி. அதனால்தான் அரிது அரிது மனிதராய் பிறத்தல் அரிதுன்னு அம்மா சொல்றாங்க. அப்போ இந்த மனித பிறவியில இறைவனை உணரக்கூடிய ஆற்றல் எவனுக்கு ஒருத்தனுக்கு இல்லையோ, பிறந்த நான் வாழறதுக்காக பிறந்தேன், வாழ்ந்துட்டு சாகிறேன்னா அடுத்த வாட்டி 1ஆம் கிளாஸ் தான் போகணும். புல்லாகி பூண்டாகி புழுவாகி. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யோக முறைகளே பின்பற்றாம அந்த நிலை அடைஞ்சிருக்காங்களே. எவ்வளவு யாரு? ஞானிகள். எந்த ஞானி? இப்போ நிறைய ஞானிகள் இப்போ பிறந்த உடனே ஒரு கருவிலேயே திருவா இருந்தாங்க, சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு அறிவோடு இருந்தாங்க, ஞானத்தோடு இருந்தாங்க. எப்படி வந்தது அவங்களுக்கு? நமக்கு இவ்வளவு வயசாகி கிடைக்காதது 8 வயசுல ஞான சம்பந்தருக்கு ஞானம் கிடைக்குது. அதான் எப்படிங்க 80 வயசுல அப்பர் தூக்கும் போறாரு ஞான சம்பந்தரை. என்ன காரணம்? போன பிறவினுடைய முடிவான நிலையில இருக்கிறாரு ஞான சம்பந்தர். ஏதோ ஒரு சூழ்நிலையால மரணம் அடைஞ்சிட்டார். அந்த மரணம் அடைஞ்சு பிறந்த உடனே அந்த ஞானம் பத்திக்கிச்சு திருப்பி. ஏன்னா முடிவான நிலையில நிற்கிறாரு. அதனால அவருக்கு பிறந்த உடனே அம்மா ஞானப்பால் ஊட்டுறாங்க. ஞானப்பால்னா சரியா புரியாத மக்கள், ஞானப்பால்ன்றது எங்கன்னா விற்கிதா? எங்கேயும் விற்கல. ஞானப்பால்ன்றது நமக்குள்ள உருவாக்கணும். அந்த ஞானப்பால் நமக்குள்ள எப்படி உருவாகும்? அந்த ஞானப்பால்னா என்னன்னா அமிர்தத்துக்கு பேர் தான் ஞானப்பால். இந்த அமிர்தம் எங்க உருவாகுது அப்படின்னா உடல்ல கிடையாது, தலையில உருவாகுது. அந்த ஞானப்பாலினுடைய ஆற்றல் என்னன்னா பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, தாகம் கிடையாது, இரவு கிடையாது, பகல் கிடையாது. ஞானப்பாலினுடைய ஆற்றல் இத்தனை இருக்குது. இந்த ஞானப்பாலுக்கு தான் அமிர்தம்னு பேரு. ஊரெல்லாம் அமிர்தம் அமிர்தம்னு பேசுறானா? எங்கேயாவது ஒரு கடையில் அமிர்தம் விற்கிறானா? விற்க முடியாத பொருள் அது. ஏன்னா இந்த உலகத்துல உற்பத்தி ஆகாதது, நமக்குள்ளதான் உற்பத்தி பண்ணணும். அப்படி பண்ணி அந்த நிலையில இருந்தவர் தான் ஞான சம்பந்தர். அதனால 80 வயசு ஆயும் அவர் சொல்றாரு, அப்பர்னு ஒருத்தர் இருந்தாருப்பா, இருக்கிறாரு, அவரை பார்க்கணும் நான் அப்படின்னு. இவருடைய பல்லாக்கியே தூக்கின்னு போயின்னுக்கிறாரு காஞ்சிபுரத்துல இருந்து. அவரு யாரு? ஞான சம்பந்தர். 8 வயசு 80 வயசு தூக்கின்னு போறாரு. தூக்கின்னு போகும்போது இந்த வார்த்தையை அப்பரை நான் பார்க்கணும்னு அவர் ஞான சம்பந்தர் சொன்ன உடனே, ஐயா அடியே நீங்க தான் இருக்கிறேன் அப்படின்றாரு. பல்லக்க சுமக்க நீ இறக்குடான்றாரு. உங்க வயசுன்னா என் வயசுன்னா என்னுடைய பல்லக்க சுமக்கலாமா? நீங்க சுமந்தா எனக்கு பாவம் இல்லையான்றாரு. அப்பர் சொல்றாரு, இல்லை ஐயா, 80 வயசு ஆனாலும் ஆற்றல் கம்மி, 8 வயசானாலும் ஆற்றல் மிகுந்தது. அதனால உங்க பல்லக்க சுமக்கிறது எனக்கு புண்ணியம்தான், உங்களுக்கு ஒன்றும் பாவம் இல்லைன்னு. அதோட 2 பேரும் நடந்தே போறாங்க. அவ்வளோ பெரிய ஞானிக்கு மனக்கசப்பு வருது இல்லை? திருக்காட்டு பள்ளியில 2 பேரும் பாடல் பாடுறாங்க. இவர் பாடி பாடுறாங்க. ஒரு 10 பதிகம் பாடுறாரு. அப்புறம் கதவெல்லாம் திறக்குது. இவர் ஒரு பாட்டு பாடி மூடுறாரு. அப்போவே மனஸ்தாபம் வந்துட்டு, ஐயா உன் சக்திக்கு நான் ஈக்குவல் இல்லை, நான் ஒரு திசையில் போகிறேன், நீ ஒரு திசையில் போ. ஏன்னா அதனால தான் சொல்லுவான், ஒரு உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாது. 2 அறிவாளிகள் ஒரு இடத்துல சேர்ந்தா அந்த இடம் குட்டி சோறப்படும். அந்த மாதிரி 2 ஞானிகள் ஒன்று சேர்ந்தாலும் அந்த இடம் நாசமாப்படும். அவ்வளோ பெரிய ஞானிக்கு இந்த மன வேற்றுமை வந்தது. அஞ்ஞானிக்கு வர்றது எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால அப்படி வந்த ஞானிகள் அவங்க. அது எப்படி வந்ததுன்னா முன் பிறவியினுடைய தொடர்பு, அதனால கிடைச்சது. இந்த பிறவியில் அவர் முடிக்க முடியாது, ஆயில பத்தாது அவருக்கு. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா வள்ளலார் ரொம்ப அழகா சொல்றாரு, ஐயா முடிக்க போறேன், என்னுடைய வாழ்நாளை நான் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய சீடர்கள்லாம், சீடர்னா யாரும் சீடர்ல, அவருடைய பக்திமான்கள்லாம் சொல்றாங்க, ஐயா எங்களெல்லாம் இப்படி விட்டுட்டு போறீங்களே அப்படின்னும் போது அதுக்கு அவர் சொல்றாரு, நானும் இந்த ஒரு பிறவி எடுத்து முடிக்கல, பல பிறவி எடுத்து தான் இந்த பிறவியில முடிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் நல்ல சரியான உண்மையான பக்தியை பண்ணுங்க, நீங்களும் முடிப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ பல பிறவிகள் எடுத்தன்றது ஊர்ஜிதமா தெரியுது. இத பட்டினத்தாரம் பாடுறாரு, எத்தனை அம்மா வயித்துல நான் பிறந்தேன், எத்தனை பிள்ளைக்கு நான் தகப்பனா இருந்தேன், எத்தனை வாட்டி நான் செத்தேன்றாரு. அப்போ ஒவ்வொரு பிறப்பிலும் வந்துக்கினே இருந்தாருன்னு பொறுப்பு இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஞானம்ன்றது மனித பிறவி வேற எந்த பிறவிக்கும் போகாம இருக்கணும்னா, இந்த உயிர் இருக்குது, இந்த உயிருக்கு நினைவு கிடையாது. உயிருக்கு நினைவு இருக்குதா? கிடையாது. அது பாடு அதால முடிஞ்ச வரைக்கும் உன்னை ஏக்குது. அதால முடியாதுன்னும் போது உன்னை விட்டுட்டு போயிடுது இல்லை? அப்போ அது இந்த உடலுக்குள்ள இயங்கும் போது அதுக்கு ஒரு நினைவு உண்டாக்கிடணும். என்ன நினைவு உண்டாக்கணும்? ஐயா நான் தான் நீ, நீ தான் நான்,
நீ நான் சேர்ந்து நம்ம தாய் தந்தையை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நினைவை உண்டாக்கணும். அப்படி நிற்கும் போது இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிஞ்சாலும் என்ன நினைக்குது? அது நமக்கு மனித உடல் தேவை, அந்த உடல் இருந்தால் தான் நம்ம நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்றதுக்காக ஒரு மனித உடலையே தேடி எடுக்குது. இதுக்கு நினைவில்லாத பட்சத்தில் இது தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். அது நாய் உடலாக இருந்தாலும் போய் கொண்டுடும். ஏன்? அதனால தான் இந்த யோகம்ன்றதை கை கொள்ளலைன்னு சொன்னால், யோக கலையில் எத்தனை ஆயிரம் பேர் வராங்க, அத்தனை ஆயிரம் பேரும் ஞானிகள் ஆகிறதில்ல, ஆகவும் முடியாது எல்லாராலையும். ஏன்? அவனுக்குன்னு ஒரு கர்ம வினைகள் அவனை காத்துன்னு இருக்குது. அதையும் கடந்து அவன் ஞானி ஆகணும். ஞானி ஆகணும்னா ஆக முடியல. அப்போது அவன் அந்த மூச்சுன்ற ஒரு உயிரை பிடிச்சிக்கணும்னா கையில், அதை செய்துக்கினே இருக்க அவனுடைய கர்ம வினைகள் குறையும் போது அவன் மறுபிறவியில் திருப்பி அதிலேருந்து தொடர்ந்துடுவான். அவனுடைய வாழ்க்கையை எங்கே முடிக்கணுமோ அங்கே முடிப்பான். இப்போ மேலே போகுது, ஒரு ஏரோப்ளேன் போகுது, வெடிக்குது. மேலே தானே போய் வெடிச்சுது, அது ஏன் தரைக்கு வரணும்? அங்கேயே எங்கன்னா போயிடலாம் இல்லையா? போதா? உடஞ்சி கிடிஞ்சு வந்து இங்கே தான் விழும். ஏன்? அந்த ஏரோப்ளேனில் உருவாக்கப்பட்ட அத்தனை பொருளும் மண்ணிலேருந்து எடுத்த பொருள், பெட்ரோல்லேருந்து அதனுடைய தகுட்டிலேருந்து அத்தனை பொருளும் அதில் உட்கார்ந்து போன முதல் கொண்டு மண்ணில் உருவாக்கப்பட்டவன். அதனால் எந்த பொருள் எங்கே உருவாச்சதோ அந்த பொருள் அங்கேயே தான் போய் அழியும் இல்லை? அப்போது இந்த உயிர் எங்கே உருவாக்கப்பட்ட பொருள்? மேலே உருவாக்கப்பட்ட பொருள். அப்போது இந்த உயிருக்கு அழிவு வேணும். இதுக்கு அழிவு எங்கே போன அழிவு கிடைக்கும்? ஆகாயம் போனால் தான் அழிவு கிடைக்கும். அது வரைக்கும் அது உருமாறிக்கினே இருக்கும், ஆனால் அழிவு இல்லை அதுக்கு. அப்போ இந்த மரணம்ன்றது நம்ம அடையிற மரணம் உண்மையான மரணமானா இல்லை. உண்மையான மரணம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இறைவன்ல நீ எப்போ சேர்றியோ அப்போதான் மரணம் இல்லை. ஆனா இப்ப கிடைக்கிற நடக்கக்கூடிய மரணம் எதுக்கு நடக்குதுன்னா, உடலுக்கு தான் மரணம் நடக்குதே தவிர உயிருக்கு மரணம் இல்லை. இந்த உயிர் உடலை விட்டு போன உடனே இந்த உடல் வேற இன்னொரு உடலுக்கு போறது இல்லை, போகாது, அழிஞ்சதான். ஆனா இந்த உயிர் இன்னொரு உடல்ல பூந்து உலாவிக்கினே தான் இருக்குது. அப்போ உருவங்களை மாற்றப்படுதே தவிர இந்த உயிருக்கு அழிவு இல்லை. அதனால்தான் மரணம் இல்லை உயிருக்கு. அதனால்தான் வயசு வைக்கல உயிருக்கு. அதனால்தான் காலங்கள் வைக்கல உயிருக்கு. ஆனால் உடலுக்கு வயசு வச்சுக்கிறோம், இளமை வச்சுக்கிறோம், முதுமை வச்சுக்கிறோம், இடைப்பருவம் வச்சுக்கிறோம். அன்பே சிவம், மனமே குரு. அன்பர்களே, நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பது வாக்ஸ்பாப் மீடியா கேட் நிறுவனம் வழங்கும் தேடல் என்ற தொடர் நிகழ்ச்சியின் ஒலிச்சேவை. பக்தி, ஆன்மீகம் தொடர்பான கேள்விகளுக்கு பிரம்மசூத்திர குழுவின் தலைவரும் சித்தர் முறை ராஜயோக குருவுமான பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்கள் அளித்த பதில்களின் சிறு தொகுப்பே இந்த ஒலிச்சேவை. விவரங்கள் பெற நீங்கள் விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9110211469 மற்றும் 9042316709. இமெயில் brahmasutra@gmail.com, brahmasutra@gmail.com. உயிர் பிரிந்த பின் உடலை சிலர் புதைக்கிறார்கள், சிலர் எரிக்கிறார்கள். இதன் விளக்கம் என்ன? இதில் எதை பயன் உள்ளதா? இது இன்றைய சூழ்நிலைக்கு எரிப்பது இட வசதிகள் போதாது, அதனால் எரிக்கப்படுது. ஆனால் அன்றைய சூழ்நிலையில் எரிக்கப்பட்டது பயம். என்ன பயம் அப்படின்னு கேட்பீங்க இல்லை? அதான தோணுது. அடுத்தது பயம்னு உடனே மனிதனுடைய உடலில் மரணம் அடைஞ்ச பிறகு எல்லா பொருளும் இத்து போயிடும். எல்லா பொருளும், உடலில் உள்ள அத்தனை பொருளும் இத்து போயிடும். மூளை மட்டும் இத்து போகாது. அவன் செத்து ஒரு 2 வருஷம் பொறுத்து உள்ளே இந்த தலையை தூக்கி போட்டால் கூட மூளை மட்டும் களிமண் மாதிரி உள்ளவே இருக்கும். மற்ற எலும்பெல்லாம் கூட இத்து போகும், ஆனால் மூளை இத்து போகாது. ஏன்னா அது பிராண ஓட்டம் அதில் தான் ஓடி வந்தது. அதனால் அதுக்கு சக்தி ஜாஸ்தி உடலில். அந்த மூளையை கொண்டு மாந்திரிகன்ற ஒரு செயலுக்கு உபயோகப்படுத்திடுவான். அதுக்காக என்ன பண்ணா, பெருவாரி எரிச்சான். மொத்தமாக பாதி கொளுத்த சொன்னது எதுக்குன்னா, இந்த மாதிரி தொந்தரவு வேண்டாம் அப்படின்னா. சில பேர் என்ன பண்ணா, இந்த உடல் இறந்த பிறகும் பிற பொருளுக்கு உபயோகப்படணும் அப்படின்றதுக்காக பொதிட்டானா. பொதிச்சா புழு பூச்சாவும். ஏன்? திருவள்ளுவர் கூட சொல்றாரு, ஐயா நான் செத்த உடனே என்னை கொளுத்திடாதீங்க, என்னை வெட்டி வேலிங்கில் போட்டுடுங்க அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா, கழுகு என்னை துண்ணுட்டோம், நான் உபயோகப்படணுன்றாரு. யார் சொல்றாரு? திருவள்ளுவர் சொல்றாரு.
இது இறந்தும் பிறருக்கு பயன்படணும். அதான் செத்தும் கொடுத்தால் சீதகாசி சொல்லல. ஒரு உயிரால் இன்னொரு உடலுக்குள் புக முடியுமா? இறந்த உடலுக்குள்ள அஞ்ஞானியினுடைய ஆவி போய் போறாது, மெஞ்ஞானியினுடைய ஆவி போறோம். ஏன்னா ஒரு இறந்தவனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் மெஞ்ஞானிக்கு உண்டு, அஞ்ஞானிக்கு கிடையாது. அதனால அந்த உடல் இவங்களுடைய உடலை விட்டு அந்த உடலுக்குள்ள இருந்து சில காரியங்கள் சாதிக்கிறதுக்காக மெஞ்ஞானி அந்த உடலுக்குள்ள போறார். அப்படி போனவர் தான் திருமூலர், ஆதிசங்கரரும் பண்றாரு அந்த மாதிரி. இது ஞானிகளுக்கு மட்டும்தான் சாத்தியமே தவிர அஞ்ஞானிக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் அஞ்ஞானிக்கு உயிரோடு இருக்கும்போது இன்னொரு உயிர் தொடர்பு ஏற்படும். அது எப்படி ஏற்படும் அப்படின்றது தானே உங்களுடைய சந்தேகங்கள். இப்போ உங்க தலைமையில ஒரு 50 கிலோ வெயிட் தாங்கலாம் நீங்க. அப்போ அந்த 50 கிலோ வெயிட்டை தூக்கின்னு நேராக நடப்பீங்க நீங்க. அதே ஒரு 100 கிலோ வெயிட் வச்சா நீங்க என்ன ஆவீங்க? தடுமாறிடுவீங்க. அப்போ ஒரு உயிர் உங்களுக்குள்ள இருந்து இயக்கம் நடத்தும் போது உங்களுடைய செயல்பாடுகள் சீரா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். எது இருந்தாலும் தெரிஞ்சு செய்வீங்க. இன்னொரு உயிர் அது போய் பூந்த உடனே ரெண்டுக்கும் சரி வராம உங்களுடைய சுயநினைவு இழந்து செயல்பாடுகள் சரியில்லாம போகும். இதுதான் பேய் பூச்சின்னு இருக்குது அப்படின்றது. இது சில காலங்கள் வரைக்கும் இருந்து இந்த வந்த உயிர் இருக்கக்கூடிய உயிரை விட பலம் வாய்ந்ததா இருந்தா இந்த உயிரை கொன்னுடும். அதனால பேய் பூச்சி மரணம் அடைஞ்சான்னு சொல்லுவாங்க. இல்ல இதுல இருக்கக்கூடிய உயிர் பலமானதா இருந்தா வந்த உயிரை சண்டை கிண்டை போட்டு விரட்டிடும், போய் பேய் ஓட்டிட்டேன்னு சொல்லுவாங்க. இதுதான் நடைமுறை. ஒரு உயிர் இருக்கும்போது இன்னொரு உயிர் எப்படி? உயிர்ன்றது என்ன ஒரு பொருளா? அது இப்ப மனம்ன்றது என்னது? இப்ப கண் இருக்குது, ஒரு கெட்டி பொருள். காது இருக்குது, ஒரு கெட்டி பொருள். கை இருக்குது, ஒரு கெட்டி பொருள். ஈரல் இருக்குது, கெட்டி பொருள். குடல் இருக்குது, கெட்டி பொருள். மனம்ன்றது என்ன பொருள்? காத்து. அது வெயிட்டும் இல்லை, தக்கையும் இல்லை, பலுவான பொருளும் இல்லை, ஈஸியான பொருளும் இல்லை, லேசான பொருளும் இல்லை. அதே மாதிரி தான் இன்னொரு உயிரும், அதுவும் பலமான பொருளும் இல்லை, தக்கையான பொருளும் இல்லை. அது இது கூட இணைஞ்சு போகுது. இணையும் போது உன்னுடைய செயல்பாடுகள் மாறுபட்டு போகுது. அப்போ இது ரெண்டும் அங்க ஐம்புலன்ல ஊடாட முடியாம ஏதாவது ஒண்ணு வெளியேறணும். இந்த உடலுக்கு உகந்ததாவது வெளியேறினோம், இல்ல வந்ததாவது வெளியேறினோம். இப்படிதான் இந்த காத்து ஏற்படுறது. ஆவி, பேய், பிசாசு இவைகளெல்லாம் உண்மையா? இந்த பேய்ன்றது எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு பார்க்கணும். பேயில ஒரு வகையான பேய் கிடையாது, பல வகையான பேய்கள் இருக்குது. ரத்த காட்டேரி அப்படின்னுவான், கன்னி பேயின்னுவான், இந்த மோகினின்னு சொல்லுவான், முனேஸ்வரன் சொல்லுவான், தவமுனின்னு சொல்லுவான். இதுக்கெல்லாம் பேயின்னா ஒரு பொருளாக தானே இருக்கணும். ஏன் இத்தனை காரணங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாந்திரீகன் செய்கிறவனா இருப்பான், அவன் அகால மரணம் அடைஞ்சிடுவான், ஒரு லாரி ஏறிடும், அவன் செத்துருவான், அவன் தவமுனியாக மாறிடுவான். கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கும், அது மோகினியாக மாறிடும். கல்யாணம் ஆகி கர்ப்பமாகி குழந்தை பிறக்க முடியாத இறந்துடும், அந்த பிளட்டோட இறந்துடும், அது காட்டேரி ஆகிடும். இந்த செயல்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அதுக்கு பேர். என்னோட உடம்புக்குள்ள வேற எந்த உயிர் இந்த மாதிரி உள்ள புகுந்து கூடாது அப்படின்னா நான் எப்படி இருக்கணும்? இது நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. எதுவும் இல்லைன்னு நீ இருந்தீன்னா உங்ககிட்ட எதுவும் வராது. எல்லாம் இருக்குதுன்னு நீ இருந்தீன்னா உங்ககிட்ட எல்லாம் வந்து சேர்ந்துடும். பேயின்றது ஒண்ணு இல்லை அப்படின்னு நீ எப்போ இல்லைன்னு நினைச்சிட்டியோ அது இருக்காது. பேய் இருக்குதுன்னு எப்போ நினைச்சிட்டியோ அது இருக்கும். இதுக்கு அடிப்படை உன் மனம். இந்த பயம் என்ற ஒரு கவர்ச்சி. இப்போ 2 பேரை இருட்டு, நல்ல இருட்டு, சுடுகாட்டு பாதை, அங்க போயிட்டு வாப்பா உனக்கு 10 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னா 2 பேரும் பயணம் பண்ணுவாங்க. ஒருத்தன் தைரியமா 10 ரூபாய் வருதுன்ற நினைவோட பயணம் பண்ணுவான், அவன் நல்லா வந்துடுவான், மறுநாள் அவனுக்கு ஒன்றும் இருக்காது. இவன் அங்கே பேய் இருக்குமே பிசாசி இருக்குமே நினைவோட போன்னு உனக்கு மறுநாள் பார்த்தா ஜுரம் அடிச்சு நிற்பான். 2 பேரையும் ஒன்றும் பண்ணல. அது இவனுக்கு உருவாக்கப்பட்டது இவனுடைய மனம். இதுக்கு ஜிஹெச்சில் ஒரு செயல் நடந்தது. டாக்டர்களுக்குள்ள ஒரு போட்டி. சாவு கடங்கில் இருக்கிற பணத்தோட நீ போயிட்டு வர முடியுமா அப்படின்னு டாக்டருங்களுக்குள்ள பந்தயம் போட்டுக்குன்னு போறேன் வரேன் அப்படின்னு இவங்களுக்குள்ள விவாதமாயி போறேன்னுட்டான் ஒருத்தன். சரி போனியா போலையா அப்படின்னு ஒரு அடையாளம் வேணுமே. பணத்து இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்தேன்றது என்ன நிச்சயம்? நீ சொல்ற நான் போயிட்டு வந்தேன்ட்டு போவாமையே எது எப்படி தெரிஞ்சுக்கிறது நான்? அப்போ ஒரு அடையாளம் வேணும். அப்போ ஒவ்வொரு இறந்த பணத்துலையும் ஒவ்வொரு சாக்லேட் வச்சுட்டு வா அப்படின்னு ஒரு அடையாளம் வச்சுட்டாங்க. ஒருத்தன் என்ன பண்ணா போய் ஒவ்வொரு பணத்து வாயிலையும் ஒரு சாக்லேட் வச்சுன்னு வரான். ஒரு பொண்ணு கேட்க இன்னொன்னு கூட இருந்து
இன்னொன்னு கொடுன்னு கேட்டது தான் தாமதம். இவன் கதை முடிஞ்சது. இவன் வந்தான், 2-4 நாள் ஜுரம் அடிச்சது, இறந்துட்டான். இதுக்கு என்னடா காரணம்னா இந்த பந்தயம் போட்டவன்லயே ஒருத்தன் போய் படுத்துனுக்குறாங்க. இது எங்க இருந்து வந்ததுடான்னா இவன் மனம்தான் இவனை மரணத்துக்கு காரணமா போச்சு. இவனுடைய பயம். அது மாதிரி இருட்டு பகுதியில போனா ஒருத்தன் நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு போய்கினே இருப்பான். ஒருத்தன் பூனை ஓடுதா, நாய் ஓடுதா, எலி ஓடுதான் சுத்தி சுத்தி பார்ப்பான். அதுக்குதான் மிரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயிடானுவான். ஒருவர் ஞானப்பாதையில் எப்படி செல்ல வேண்டும், எவ்வாறு செல்ல வேண்டும்? மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் மூச்சை அடக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரமெல்லாம் செம்மையாமேனர். உன் மனம் சீராகிறதுக்கு தான் இத்தனை சாமி கும்பிட்டுன்னுக்கிற. உன் மனம் சீராகிறதுக்கு தான் இத்தனை யோகங்கள் பண்ற. உன் மனம் சீராகிறதுக்கு தான் இவ்வளோ அறிவுரைகள் சொல்லின்னு நானும் இருக்கிறேன். இது எல்லாமே உன் மனத்தை திருத்தத்துக்கு தான். இந்த மனம் திருந்தி போச்சுன்னா என்ன நடக்கும்னுட்டு பட்டினத்தார் ரொம்ப அழகா சொல்றார், தெளிவா சொல்றார். ஐயா, மனசுக்கும் அந்த யோகத்துக்கும் சம்பந்தம் இல்லைப்பா. உன் மனம் அடங்கிறதுக்காக தான் யோகம் பண்ற. இப்போ ஒரு தேனை தொட்டு சாப்பிட்டா அதனுடைய ருசி எப்படின்னு நம்ம தானே சொல்றோம். ஆனா அவரு என்ன சொல்றார், தேன் என்ன சாப்பிட்டுச்சுன்றார். அப்போ இந்த யோகங்கள், அவித்தைகள், உடல் எதுவுமே அதுக்கு செல்லுபடி ஆகாதுப்பா இறைவனுக்கு. எல்லாமே உன் மனம் அடங்கிறதுக்காக செய்யப்படுற செயல் தான் இது அப்படின்றார் இல்லையா. சிவவாக்கியர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஐயா உனக்கு மறுபிறப்பு வேண்டாம் அப்படின்னா நீ எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்றாரு. அழிக்காம இருக்கிற வரைக்கும் உனக்கு மறுபிறப்பு வந்துக்கினே தான் இருக்கும் அப்படின்றாரு. அதுக்கு என்னென்னப்பா அழிக்கணும்ன்றாரு. அதுக்கு சொல்றாரு, கறந்த பால் முளை புகா, திரண்ட வெண்ணெய் மோர் புகா, உடைந்த சங்கு ஒளி புகா, உதிர்ந்த காய்கனி மரம் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை என்றார். இதெல்லாம் செய்துட்டா செத்தவன் பிறக்க போறதில்லை. இதெல்லாம் செய்யலன்னா பறந்து செத்துக்கினே இருப்பான்றார். இது எல்லாத்துக்கும் அடிப்படை எங்கடா இருக்குதுன்னா மனம் என்ற இடத்துல ஆசை என்ற ஒரு வினை இருக்குது. இதால தான் இவ்வளோ செயலும் நடக்குது. அப்போ இந்த ஆசையை அருணும். அதனால தான் சொல்றான், அருமீன் ஆசையை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசையை அருமீன்றான். நீ கடவுள்கிட்ட இருக்கிற என்ன இப்போ ஒன்றும் பண்ணாதுன்னா மாயை என்ற ஆசை 2 காலை பிடிச்சி ரோட்டில் போட்டு போடும் உன்னை. கடவுள்கிட்ட இருக்கும்போது கூட ஆசை இல்லாத இரு அப்படின்றாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அவருக்கு எந்த நிலையில எந்த கிளாஸ்ல எப்படி பேசிக்கினே இருக்கும்போது கூட நிஷ்டை வந்துடும். அந்த நிஷ்டை வர நேரத்துல அம்பாள் காட்சி கொடுப்பா அவரு. அப்போ அவருடைய குரு கிட்ட சொல்றாரு, இது மாதிரி எனக்கு ஒரு செகண்ட் அம்பாள் வந்துக்கினே இருக்கிறா, என் கண் முன்ன நின்றுக்கினே இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது அவருடைய குரு சொல்றாரு, வரக்கூடாது, வந்தால் நீ நிஜமான ஞானி இல்லை அப்படின்றாரு. இல்லையா, நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம், கடவுளை பார்க்கணும் அப்படின்னு. கடவுளே வரக்கூடாதுறான்றாரு அவரு. கடவுள் வந்தா நீ முழு ஞானி ஆகலன்றாரு. இல்லையே, நான் எப்படியோ தடுத்து பார்க்கறேன், எனக்கு வந்துக்கினே இருக்குது அப்படின்றாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, ஒரு கிளாஸை ஒற்றி, கண்ணாடி கிளாஸை அந்த நெத்தியில கீச்சிடுறாரு அந்த வாட்லோட்ல. அதோட வர்றதில்லை அம்பாள். என்ன ஆச்சு, அம்பாள் மேல இருந்த நினைவு இந்த புண்ணு மேல வந்துச்சு. அப்ப அம்பாளா யார் வந்துக்கின்னு இருந்தாங்க, இவரோட நினைவு தான் வந்துக்கின்னு இருந்துச்சு இல்லையா. இதெல்லாம் பிஏ பட்டதாரி யோகானந்தர். இப்போ பிஏ படிச்சவனுக்கு நிறைய வேலை, கம்ப்யூட்டர்ல 40,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ பிஏ படிப்புக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும்? ஆனால் வேலையே கிடைக்கலப்பா அவருக்கு. நல்ல செல்வமான குடும்பம். அவங்க அப்பா விஸ்வநாதன் பேர். அவர் இறந்த உடனே சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போயிட்டு. இவர் எங்கெங்கேயோ போய் வேலை தேடுறாரு, வேலை கிடைக்கல. பசியில் அவர் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பக்கத்து வீட்டாண்டி விழுந்து போறாரு, மயக்கமாய் போய். அவ்வளோ வறுமை வாட்டிடுச்சு. வாட்டும்போது அவருக்கு ஒரே கோவம் என்னன்னா, இந்த ஆள் தான் ஏதோ பண்ணிங்கிறாரு நம்மளுக்கு. போய் நேராக சண்டை போடுறாரு அவர்கிட்ட, நீ தான் ஏதோ சூனியம் வைக்கிற, எனக்கு நான் எங்கே போனாலும் வேலை கிடைக்கல, எதுவும் கிடைக்கல அப்படின்னாப்பா. நான் எதுவும் பண்ணலப்பான்னாரு. சரி, நீ கடவுளை பார்க்குற, அம்மாவை பார்க்குற டெய்லின்றிய, எனக்கு ஏதாவது வாங்கி கொடு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு தொழில் வாங்கி கொடு, நான் நல்லா இருக்கிறதுக்கு வழி தேடுன்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கோசம் கேட்கறத விட நீயே போய் கேட்டுற நேரடியா அப்படின்னு இவர் அனுப்புகிறாரு. போகிறாரு, அம்பாள் நிற்கிறா, பேசலை, வந்துடுறாரு. என்னப்பா பார்த்தியா? அம்பாலை பார்த்தேன், ஏன் கேட்கல? கேட்க வாய் வரல. சரி, இன்னொரு வாட்டி போ. 2வது வாட்டி அனுப்புகிறாரு. அப்பவும் பார்த்துட்டு ரொம்ப ஆனந்தமாக வந்துடுறாரு. கேட்டியா? கேட்கல. ஏன் கேட்கல? பார்க்கவே ஆனந்தமாக இருந்தது. சரி, 3வது வாட்டி போன்றாரு. போகிறாரு, வாயே வரல இவருக்கு. 3வது வாட்டி வர்றாரு. என்னப்பா பார்த்தியா? கேட்டியா? கேட்கல. ஏன் கேட்கல?
இதாயா ஏனல கடவுள்கிட்ட சொல்லி ரெக்கமெண்ட் பண்றேன், நேரடியா பார்த்தா உன்னால கேட்க முடிஞ்சுதா அப்படின்றாரு. ஏன்னா எந்த மனிதனுக்கும் கடவுளை பார்த்தா வாய் வராது. ஞான பாதையில நம்ம பயணம் பண்ணும்போது தீர்க்கமான அறிவுபூர்வமான பயணம் பண்ணணும், முட்டாள்தனமான பயணம் பண்ணக்கூடாது. நீங்க சிந்திச்சு பார்க்கணும் எது சரி எது தப்பு. நமக்குன்னு ஆண்டவன் ஒரு ஆற்றலை கொடுத்துக்கிறான், அறிவை கொடுத்துக்கிறான், அதால பகுத்து பாரு, உண்மை விளங்கும் உனக்கு. மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இதுல. ஏன்னா நம்ம மரணம் அடைய போறதே கிடையாது. நம்ம உடல் மட்டும்தான் மரணம் அடைய போகுது, நம்ம உயிர் மரணம் அடைய போறது இல்லை. அதனால நம்ம எதுக்கு பயப்படணும், எதுக்கு கலங்கணும்? நல்ல நிலையை அடைவீங்க. இப்போ இல்லைன்னாலும் எப்பவாவது நான் இறைவனை அடைஞ்சே தீர்வுன்ற வைராகியத்தோட பயணம் பண்ணுங்க. ஒரு சாமியார்கிட்ட ஒரு 3 பேர் போனாங்களாம். சாமி, நாங்கள் இப்படி கஷ்டத்தில் இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோன்னு ஏதோ சொன்னாங்க. அப்போ 3 பேருக்கும் 3 பொருள் கொடுத்துருக்குறாரு. அப்பா, இதை ரொம்ப பாரபத்திரமாக பார்க்கணும் நீங்கள் அப்படின்னு. 3 பேரும் அங்கேருந்து எடுத்துக்கின்னு கிளம்பிட்டாங்க. போகிற வழியிலேயே ஒருத்தன் போட்டு போயிட்டான், ஒருத்தன் போய் பொட்டியில் வச்சு பூட்டிட்டான், ஒருத்தன் போய் அது என்னான்னு ஆராய்ச்சி நடத்தினுக்கிறான் இல்லையா. ஆராய்ச்சி நடத்தி அதை பல பேருக்கு சொல்லி அதை உபயோகப்படுத்தணும் அறிவாளி. தார வார்த்தவனும் பொட்டியில் வச்சு பூட்டினவனும் முட்டாளு. அதனால நான் உபதேசம் வாங்கிட்டேன் குரு கிட்ட, எனக்கு எல்லாம் வந்துருன்னா வராது. உலகத்துல மனிதன் எல்லாத்தையும் எல்லாராலையும் சாதிக்க முடியும், இறைவனை காண்றது அவ்வளோ சாத்தியம் கிடையாது, எல்லாராலையும் முடியாது. கோடியில் ஒருத்தனுக்கு தான் முடியும். அந்த வைராகியத்தோட பயணம் பண்ணணும். அதை விட இந்த மனிதனுக்கு செல்வம் எதுவுமே இல்லை இந்த உலகத்துல. ஏன்னா வரும்போது ஏதாவது கொண்டாந்தா தானே போகும்போது கொண்டு போக முடியும். வரும்போதே நீ கோமணம் கூட இல்லாத வந்தியே, அப்புறம் போகும்போது உன் கூட என்ன வரப்போகுது? திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார், பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகில்லை என்றார். ஐயா, இங்கே உனக்கு ஜான் வயிறு இருக்குது, குடும்பம் இருக்குது, உழைக்கணும், சாப்பிடணும். அதனால நீ சேர்த்து வச்சு உன்னா பயனுக்குது. எவனோ வந்து சாப்பிட போறான், அதுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத வந்து சாப்பிட போறாயா, ஏன் சேர்க்கிற நீ? இறைவனை தேடு. இங்க வாழ போறது 50 வருஷம் இல்லை, மிஞ்சி போனா 100 வருஷம். அங்க வாழ போறது ஆயிரக்கணக்கான வருஷம். அங்க அருள் தேடிக்கோ. பக்தி, ஆன்மீகம் தொடர்பான கேள்விகளுக்கு பிரம்மசூத்திர குழுவின் தலைவரும் சித்தர் முறை ராஜயோக குருவுமான பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்கள் அளித்த பதில்களின் சிறு தொகுப்பே இந்த ஒலிச்சேவை. மேலும் விவரங்கள் பெற நீங்கள் விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9012011469 மற்றும் 9042316709. இமெயில் brahmasutra@gmail.com.